இப்ப மோடு 2. இப்ப வந்து அதர் ஃபார்ம்ஸ் அப்படின்னா பல விதங்கள பிராண சக்தி இருக்குது. நம்பர் 1 நம்ம காத்துல இருந்து சுவாசிக்கிற காத்து வந்து ஆக்சிஜன் மட்டும் போல ஹைட்ரோஜன் நைட்ரோஜனும் போகுது, கார்பன் எல்லாமே போகுது. அந்த ரூம்ல என்ன இருக்கோ அது உள்ளுக்கு போகுது. ஆனா நம்ம உடலுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆக்சிஜன். அப்படி மித்ததெல்லாம் திருப்பி வெளியாகுது. அந்த நைட்ரோஜன் வெளியாகுது, சும்மா வெளியாகும். அதுதான் இங்க மாதிரி பிராண சக்தி வந்து சுவாசிக்கிற காத்துல இருந்து இருக்கு. இது பேரு தான் பிராணாயாமா. அந்த காலத்துல யோகிஸ்லாம் வந்து இதெல்லாம் கண்டுபிடிச்சு அவங்க சுவாசிக்க எடுத்திருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம சாப்பிட சாப்பாடுல இருந்து பிராணம். நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுல இருந்து ஒரு பிராண சக்தி உள்ளுக்கு போவோம். அது போகும்போது உள்ளுக்கு போவோம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து நம்ம குடிக்கிற தண்ணில இருந்து பிராணம். நம்ம குடிக்கிற தண்ணில இருந்து பிராணம் வரும். தண்ணில இருந்து ஒரு பிராணம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து மரத்துல இருந்து ஏகப்பட்ட பிராணம் இருக்கு. அந்த மரத்துல வந்து அந்த பிராணம் வந்து அது எக்கச்சம் பிராணம் வச்சு அது செழிப்பா இருக்கும். நம்ம கூட போயிட்டு அந்த பிராண சக்தி நம்ம கேட்கலாம். அது சொல்லிக் கொடுப்பேன் இன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு அந்த கிறிஸ்டஸ்ல இருந்து அந்த கிறிஸ்டன் பிராணம் வரலாம். ஓகே. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்டஸ்னா நம்ம கல்லுங்க போட்டுக்கிறோம். ஆனா உலகம் பூரா பயங்கர கிறிஸ்டல் இருக்கு. அந்த கல்லட்டு தேய்ச்ச கூட கிறிஸ்டலா மாறும். எல்லாமே அது உள்ளுக்கு ஒரு பிராணம். அந்த பிராணத்தை பத்தி அந்த கல்லுங்க வந்து ஏசா கொஞ்சம் நம்மளுக்கு அறியாமலே எத்தனோ காலத்துல பெருசாகி போவோம். ஆனா ரொம்ப நேரம் எடுக்கும். நம்ம என்ன பண்ணலாம், அதான் வெட்டி நம்ம கழுத்துல போட்டுக்கிறோம், கை நகத்துல போட்டுக்கிறோம், காலில் போட்டுக்கிறோம், மூக்குத்தி போட்டுக்கிறோம். அழகுக்கு பல மாதிரி மருந்துகள் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பிராணா ஃப்ரம் ஹோலி பிளேஸ்னா நம்ம போற இடம் கும்பிடுற இடத்துல இருந்து அங்க பிராணம் இருக்கும். அதாவது அந்த காலத்துல அந்த கோயிலை ஏன் கட்டினாங்கன்னா ஏதோ ஒரு ரீசன் கட்டினாங்க. அது ஏதோ ஒரு காது கட்டி நம்மளாம் போய் கும்பிடுறோம். அந்த கும்பிடும் போது பிராணம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த கோபுரம் வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப மக்கள் போய் ஜனங்கள் போயிட்டு அந்த இடமே ஒரே நெகட்டிவ் ஆச்சு. நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. நான் என்ன பண்றது? அப்புறம் பிராணா வந்து ஹோலி பீப்புள்னா இந்த குரு மாதங்கள் ரொம்ப 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 பாயஸ் நல்ல மனசு உள்ளவங்க அவங்களே இந்த பிராணம் வரும்போது கொடுப்பாங்க. அந்த காஸ்மிக் பிராணம் வரும்போது அவங்க கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி ஆள்லாம் உண்மையில இருக்காங்களா? அந்த காலம் இருந்திருப்பாங்க. ஆனா அந்த காலம் குறைஞ்சு இப்பெல்லாம் வந்து காசு சம்பாதிக்க ஆரம்பிட்டாங்க. இன்னும் இருக்காங்க, இல்ல இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃப்ரம் ஆப்ஜெக்ட்ஸ், அதாவது நம்ம சில தாயத்து கட்டுறோம், ஊத்துறச்சு கட்ட போடுறோம். நம்ம இது ஒரு டூல், ஒரு ஆப்ஜெக்ட். இது பிராணம் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா கனெக்ஷன் வரணும். ஒரு கனெக்ஷன் வந்தா கூட அதாவது ஒண்ணும் கொடுக்க முடியாது. சில வார்த்தைகள் எழுதுவாங்க. ஒரு மந்திரா எழுதுறாங்க. அந்த மந்திரா எழுதும் போது அங்கேயே ஒரு கனெக்ஷன் வந்தா எங்கேயோ ஒரு கனெக்ஷன் இன்னவர் வரும்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு உலகம் இருக்கும் வெளியே. அதுதான் இன்னவர். அங்கேயே வந்து அந்த பிராண சக்தி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஆனா தப்பான எனர்ஜி கொடுக்க வாய்ப்பு இருக்கு, நல்ல எனர்ஜி கொடுக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாமே நல்ல எனர்ஜி இல்ல, தப்பான எனர்ஜி வரும், நல்ல எனர்ஜி வரும். ஒரு டேட்டு போடுறாங்க, அது ஒரு சிம்பிள். அந்த சிம்பிள் எனர்ஜி வர வாய்ப்பு இருக்கு. தீய சக்தி வரும், நல்ல சக்தி வரும். ஆனா இந்த மரம் நம்ம புரிஞ்சாக்க நம்ம புரியும் நம்மளுக்கு. சரிங்களா? அதான் வந்து சிம்பிள் அண்ட் தாலிஸ்மான். ஓகே, புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி பிராணாயாமா அந்த காலத்துல இருந்து இந்த மாதிரி இந்தியன் ஆர்ட், அதாவது இந்திய மக்கள் வந்து அங்க மூச்சு இருப்பாங்க. இது பேலன்ஸ் பிரீதிங். நல்லா சுவாசிக்கு நல்ல காத்த கம் அடிச்சு மெதுவாங்க. இதான் பிராணாயாமா. ஓகே. நெக்ஸ்ட் வந்து காத்துல நம்ம ஒரு வெளியா போயிட்டு நல்லா ஒரு நீல கலர் வானத்தை அப்படியே பாருங்களேன். அப்படி ஒரு இது மாதிரி போவோம், ஒரு சில்வர் கலரா அப்படி போவோம். அதான் ஏர் பிராணா. நம்ம கண்ணால தெரியும். அப்படி சில்வர் அப்படியே போயிருக்கோம். அப்படி ஃபுல்லா பயங்கரம் போயிட்டு இருக்கோம். அதெல்லாம் வந்து நம்ம உடலுக்கு சக்கரா மூலியமா வந்து நம்ம உடல், அதான் கொலை பிராணாயாமா. மூச்சுல மட்டும் இருக்கல, அந்த சக்கராஸ் எல்லாமே எடுக்கும். இதான் வந்து நம்ம தமிழ் அதாவது நம்ம அந்த காலத்துல யோகிங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. இந்த பிராணா நல்லா மூச்சு எடுத்து மூச்சு கொடுத்தாக்கா இந்த பிராணா நம்மளுக்கு வருது வாய்ப்பு இருக்கு. இதான் பிராணாயாமா. அதே மாதிரி இந்த மாதிரி பிராணாயாமம் சில பேர் எடுத்தது நம்ம யோகியா இருக்கலாம், இந்த யோகிய மாதிரி இருக்காங்க, அவங்களாம் சாப்பிடாம கூட இருப்பாங்க. ஒரு வாரம் 2 வாரம் சாப்பிடாங்க. ஆனா அதெல்லாம் வந்து கடுமையான வேலை செய்ய முடியாது. அப்படியே உட்காந்து அப்படியே இருப்பாங்க. அவ்வளவுதான். மொத்தம் என்ன பண்ண நமக்கு தெரியாது.
ஆனா உண்மையில கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், அவனுக்கு சக்தி தேவைப்படுது. அவன் அந்த மாதிரி வேலை செய்ய முடியுமா? முடியாது. நல்லா சாப்பிட்டாதான் உட்காரலாம். ஏன் சில பேர் அப்படி உட்காருவாங்க, காலம் அந்த பிராண சக்தி வந்துட்டு அந்த வேற வேற இன்னும் வலது கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷன் வரும்போது இவங்க சாப்பிட கூட இருக்காம அப்படியே உட்காந்து தியானம் உட்காந்துருப்பாங்க. 1 வருஷம் 2 வருஷம் உட்காந்துருப்பாங்க. ஆனா வேலை செய்யப்படுறவங்களுக்கு சாப்பாடு தேவை, அந்த எண்ணெய் தேவை. இவங்க உட்காந்துருப்பாங்க, அவங்களும் ஒன்றும் வேலை செய்ய மாட்டாங்க. புரியுங்களா? நம்ம சாப்பிட சாப்பாடுல இருந்து அந்த செடிகள் கொடிங்கெல்லாம் கொடினா அப்படியே போடும். இந்த வாட்டர்மெலன், இந்த ஹனி டியூ, இந்த பூசணிக்காய், இதெல்லாம் வந்து கொடிங்களா வர ஒரு சாப்பாடு ஜாமான்கள். ஓகே, மரங்கள் வந்து வேற மாதிரி கொடுக்கும். சிறு சிறு செடிகள்லாம் வந்து இந்த அரிசி, இந்த கோதுமை, இந்த குதிரைவாய் அது ஏதோ ஒண்ணு. அப்புறம் ராகி, இதுங்கெல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் பிராண சக்தி இருக்கு. ஏன் தெரியுமா? அந்த சீடு, அந்த விதைகள் வாழணும். இது வந்து கொஞ்சம் விதைகள் கொண்டு வந்திருக்கேன். இது வந்து ஆல்மண்ட். ஓகே, இது கொஞ்சம் வருது. ஸோ அதை ஒரு மணிக்கு வச்சுக்கிறேன். ஆல்மண்ட். இது வந்து டொமேட்டோ. ரைட்டா? இது வந்து கீரைங்க. சரி, இதெல்லாம் வைப்போங்க. ரைட். இது எல்லாமே பிராணா இருக்கு. ஏன்? எல்லாம் உயிரா இருக்கு. அதே மாதிரி இந்த செடி கொடி எல்லாத்துக்கும் பிராண சக்தி வரும். அதாவது விதைகள் வந்து பிராண சக்தி கூட. ஏன்? இந்த 3 இருக்கு. டொமேட்டோ, இலைங்க 3. எது சும்மா கெட்டு போகும்? இது கெட்டு போகும். 4 நாளா வதங்கி போய் கெட்டு போயிடும். ஓகே, இது எவ்வளவு கெட்டு போவோம்? இது ஒரு வாரம், ஒரு 7 நாளுக்கு இருக்கும். அப்புறம் அப்படியே கெட்டு போகும். இது இது கணக்கா இருக்கும். 4 மாசம், 1 வருஷம், 1.5 வருஷம், 2 வருஷம் தாங்கும். ஏந்தமா இதுல பிராண கூட இருக்கு, பிராண சக்தி கூட இருக்கனால அது தாங்கும். அதே மாதிரி நம்ம உடல் நல்லபடியா ஆரோக்கியம் இருக்குன்னா நம்ம பிராண சக்தி தேவைப்படுது. ஒண்ணு, அந்த சக்தி வந்து சாப்பாடுல கிடைக்கும். முதல்ல வந்து சுவாசிக்கிற காத்துல இருந்து வரும் பிராணாயாமா. நல்லா சுவாசிச்சு விளக்கணும். அதாவது ஆக்சிஜன் மட்டும் இல்ல, அந்த பிராணாவை எடுக்க கத்துக்கணும். அந்த பிராணம் எப்படி, இந்த பிராணாயாமா, அந்த பிராணம் ஆக்சிஜன் போவோம். ரைட்டு. நெக்ஸ்ட் பிராணம், அந்த பிராணம் எப்படி எடுக்கிறது, என்ன மாதிரி சுவாசிக்கணும், அது பிராணாயாமா. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி சாப்பாடுங்கள. ஓகே, நீங்க ஓன் எடுத்தாக்க செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இலைங்க. நம்ம ஓன் சென்ஸ் பண்ணலாம். சென்சிங் பிராணம் வந்து இங்க இருக்கு. இதுதான் பிராண சக்தி. இது இங்க இருக்கு. இந்த ஓன கேட்கலாம், செடியோ உன்னோட பிராண சக்திய எனக்கு காமிங்க. இப்படி போய் நல்லா நிற்கும் ஃபுல்லா. அதாவது ஃபுல்லா வந்து ஒரு சக்தி இருக்கு. இது பிராணம் இங்கதான் இருக்கு. இதே மாதிரி டொமேட்டோ வரும்போது டொமேட்டோ இங்க நிக்குது. இது டொமேட்டோ இங்க நிக்குது. சரிங்களா? சோ இதனால இது பிராண சக்தி கூட இருக்கு. இதுக்கு அது வந்து இங்க நிக்குது, இது இங்க நிக்குது. டபுள். சோ லைஃப் வந்து, அதாவது அதோட உயிர் வந்து கெட்டு போகாம இருக்குது, டபுளா இருக்கும். இது 4 நாள்னா இது வந்து ஒரு 8 நாள் இருக்கும். ஆனா இது விதைகள். பார்த்தாக்கா போகுது, பாட்டுக்கு போகுது. 1000, 2000, 3000, 4000%, 4000 டைம்ஸ். அப்படியே 4000 போகுது, 5000, 6,000, 7,000 நிக்குது. இது வந்து 7000 சக்தி ரொம்ப இங்க நிக்குது. இதான் 7000 சக்தி. 7000. அதாவது நான் குறைச்சி கேட்கிறேன். 1000, 2000, 3000, 4000, 7000 வரும்போது இங்க நிக்குது. அதாவது உண்மையான பாராயண வந்து இங்க 7000 லெவல் கவுண்ட் பண்ணும். 1, 2, 3, 7000 போனாக்கா அதான் அதோட பிராணம். இதுல வந்து உயிர் ஜாஸ்தி. லேஸ்ல கெட்டு போவாது. லேஸ்ல வந்து ஃபங்கஸ் குரோ பண்ணாது. ஃபங்கஸ் தான் அந்த என்னது, இந்த பூச்சி சொல்லுவாங்க, பூச்சியா, அது வந்து வராது. நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். கெட்டு போகாது, லேஸ்ல கெட்டு போகாது. ஆனா இது வந்து கொஞ்ச நாள் கெச்சு அப்படியே ஒரு மாதிரி பூசணம் பிடிச்சி அப்படியே கெட்டு போய் எல்லாம் போயிடும். இதுக்கு அவ்வளவுதான் பிராணம். அந்த ஸ்கின் தான் அந்த ஸ்ட்ரென்த், அவ்வளவுதான். இது வந்து
4 நாள் கெட்டு போயிடும். இந்த பிராணாவே நமக்கு நம்ம உடலுக்கு எவ்வளவு பிராணம் இருக்கோ அவளுக்கு ஆரோக்கியமா இருக்கும். அப்படி வியாதி வந்தா கூட நம்ம நல்லா ஆயிடுவோம். இதனால தான் ரொம்ப பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க. இந்த கோவிட் வைரஸ் வந்ததுல இருந்து எல்லாரும் பிராண பக்கத்துல பயத்திலே பிராணம் குறைஞ்சி போயிடும். அந்த பயத்துல பிராணம் குறைஞ்சு போனோன்னு இருப்பு சக்தி குறைஞ்சிட்டு வியாதிகள் வர்றது ரொம்ப வாய்ப்பு இருக்கு. உடனே வந்து மரணம் ஆவாங்க. கஷ்டப்படுறது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும், இமோஷனல் ஸ்ட்ராங்கா இருக்கும், மென்டலா ஸ்ட்ராங்கா, பிசிக்கலா ஸ்ட்ராங் இருந்தாக்கா இதெல்லாம் நம்மளுக்கு இருப்பு சக்தி நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கும் போது இதெல்லாம் நம்ம வந்து சண்டை நம்மளோட பாடி வந்து தவிக்கி அது நல்லா சரியாக்கணும். அதான் முக்கியம். ஓகே மேடம், அண்டர்ஸ்டாண்ட்? அப்புறம் வேற வேற பிராணம் இருக்கு, நம்ம கண்டுபிடிச்சோம். பிராணம் வந்து பல வண்ணம் வரணும். சிகப்பு, ஆரஞ்சு, மஞ்சள், அப்புறம் பச்சை, நீலம், கருநீலம், அப்புறம் ஊதா கலர். இந்த 7 பிராணம் தான் நம்ம சூரியன் வருது. நம்ம செக் பண்ணும்போது இது வந்து ஊதா 0 இல்லவே இல்லை. நோ ஆரஞ்சு வயலட் கலர். கருநீலம் இல்ல, பச்சை இல்ல, நீலம் இல்ல, மஞ்சள் இவ்வளவு இருக்கு. மஞ்சள் கலர். ஆரஞ்சு கலர், ஆரஞ்சு நல்லா இருக்கு. சிகப்பு கலர் நல்லா இருக்கு. ஓகே, நம்ம இதை சாப்பிட்டாக்கா நம்ம சாப்பிடும் போது எல்லாம் போயிட்டு அந்த சக்கரா போய் சேரும். ஆனா நீங்க சாம்பார்ல போட்டீங்க ஒன்னே இருக்காது. ஏன் சாம்பார்ல போட? இது வந்து ஒரு பழம். பழத்துல நேரம் நம்ம சாப்பிடலாம். ஆனா நம்ம ருசிக்காம நம்ம சாம்பார் சட்னி செய்யறோம், அதெல்லாம் செய்யுங்க, நோ ப்ராப்ளம், சாம்பார் செய்யுங்க. ஆனா சாம்பார் செஞ்ச பிறகு கொஞ்சம் வெட்டி போடுங்க உள்ளுக்கு. பச்சை புளிங்க சாப்பிட்டோம், இந்த பச்சைனா பிராணம் போவோம். அந்த நம்ம சூடு காட்டும் போது இந்த பிராணம் செத்து போயிடும். பிகாஸ் இது உயிர் இருக்கு, இதுல உயிர் இருக்கு, இதுல ஜாஸ்தியா உயிர் இருக்கு, பயங்கர உயிர். இதெல்லாம் லைஃப். அப்படியே சாப்பிடும் போது நம்மளுக்கு பிராணசக்தி வரும். இது வந்து ஒரு பழமா ஒரு நம்மளுக்கு வருது பழம். ஆனா இருக்காது, நம்ம சாப்பிட மாட்டோம். வெட்டி போட்டு சாம்பார்ல போட்டு சாம்பார் தேடும் எங்கடா போட்டானு அந்த மாதிரி ஆக்கிடுவோம். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். சரி, நெக்ஸ்ட் வந்துட்டு பிசிக்கல் பாடி. நம்ம சாப்பிடும் போது பிராணம் சரியா போகும். இது வந்துட்டு பாருங்க, இது வந்து ஆரஞ்சு பிரான் பாருங்க, இது கெட்டு போச்சு, அமுங்குது, கெட்டு போச்சு. இது ஆனா இங்க நல்லா இருக்கு. அப்படியே உள்ளுக்கு போயிட்டு இதெல்லாம் கெட்டு போயிடும். ரைட்டுங்களா? இது ரைட்டு. இது வந்துட்டு இது எடுப்போம். இது இருக்குமா? ரைட், இது எடுப்போம். நான் செக்கிங். ஊதா கலர் நல்லா போகுது. வயலட் கலர், கருநீலம், வெரி குட். ப்ளூனா நீலம், குட். கிரீன், வெரி குட். yellow, வெரி குட், yellow. அப்புறம் வந்து ஆரஞ்சு, வெரி குட். அப்புறம் வந்து ரெட். இந்த சீட்ல வந்து எல்லாமே இருக்கு. நம்ம வாயில போட மென்னும் போது சரியா போகும். அதே நேரம் இது கொண்டு போயிட்டு நான் ரோஸ்ட் பண்றேன், நான் பிஸ்கட் செய்யறேன். அது என்ன பண்ணுது? அந்த சூடு வந்து இதெல்லாம் கொன்றும். ஆனா இருக்கும், அந்த சக்தி இருக்கும். அதாவது இந்த கார்போஹைட்ரேட், இந்த புரோட்டீன், இந்த வைட்டமின் அதெல்லாம் இருக்கும். ஆனா பிராண சக்தி இருக்காது. இது முடிஞ்சாக்கா நைட்ல கொஞ்சம் ஊற வச்சுட்டு, தண்ணில ஊற வச்சுட்டு நாளைக்கு காலை வந்து அப்படி சாப்பிடுங்க. தண்ணி ஊற வைக்கும் போது அது உடனே மாறுது. அது செடியா அதான் வந்து முளை கட்டின பயிர்னு சொல்லுவோம். இதோ முளை கட்டலாம், அந்த லெவலுக்கு வராது. தண்ணியில ஊற வச்சால தண்ணி உள்ளுக்கு போயிட்டு அது இந்த கெமிக்கலா மாறி பார்த்து உடனே அது ஒரு மரமா பார்க்கும். அந்த டைம்ல சாப்பிட பிராண சக்தி இன்னும் கூட உள்ளுக்குள்ள ஜாமெல்லாம் மாறி வரும். இதான் முளைக்கட்ட பயிர் சாப்பிடு சொல்லுவாங்க. முளைக்கட்ட பயிர் சாப்பிடுங்க, அது உயிராகுது. ஆனா அந்த மலேசியக்காரங்க தவுகை சாப்பிடுவாங்க. அதுல ஒண்ணு இல்ல, தவுகைனா அப்படி வளர்ந்து போச்சு, அதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப புரியுதுக்கு. அந்த மாதிரி இது எல்லாம் பிராணம் இதுல இருக்கு. ஆனா இதுல வந்து குறவு. இது ஊதா கலர்ல, கருநில, பச்சை நில, மஞ்சள் கூட லேசா இருக்கு. இது வந்து சாப்பிடலாம், தப்பு இல்ல. ஆனா இது பாத்தீங்களா, இது வந்து கருநிலம் நோ, வயலட் கலர் நோ, கிரீன் நல்ல கிரீன் கலர், வாவ் குட். கிரீன் கலர் பிராணா, வெரி குட். ரெட் கலர் பிராணா, சோ மச். ஆரஞ்சு கலர் பிராணா, சோ மச். கிரீன், yellow
எல்லோ இங்க நிக்குது, ஆனா கிரீன் எக்கச்சக்கமா இருக்கு. இது வந்து நம்ம ஹார்ட்டுக்கு நல்லது. ஆனா சாம்பார்ல போட்டு வதக்கி எல்லாம் பண்ணீங்க, நோமோ பிராணா. இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஜூஸ் பண்ணுவாங்க. அந்த ஜூஸ் பண்ணும்போது இது கொஞ்சம் போடுங்க, பறக்கலாம் அடிக்கும் உயிர், அந்த உயிர் அப்படி இருக்கும், ஒன்னும் பண்ணாது. சாப்பிடும்போது அந்த சத்து நல்லா போகும். இது வந்து நான் செக் பண்ணும்போது கிரீன் கலர் பிரானா வெரி குட், வெரி குட். கிரீன் கலர் பிரானா வெரி குட். நேரா ஹார்ட்டுக்கு போயிட்டு நம்ம ஹார்ட் நல்லா ஆரோக்கியமா இருக்குது, ஹெல்ப் பண்ணும். ஆனா இந்தியா நாட்டுல யாருமே பச்சை கீரை சாப்பிடுறதில்லை. ஆனா தமிழ்நாட்டுல வந்து துவையல் பண்ணுவீங்க. துவையல் எப்படின்னா அதை போட்டு அரைப்பீங்க. ஆனா சில பேர் என்ன பண்றாங்க, அந்த கருப்புலைய கூட வதக்கிட்டு தான் பண்றாங்க. வதக்காம செய்யுங்க. தேங்காய் பூ போடுங்க, 2-3 கருப்புல போடுங்க, வதக்குங்க, அவ்வளவு சூப்பர். ஏன் தமிழ்நாட்டுல இருக்கு. ஆனா எல்லாமே நீங்க வதக்கி போடுறீங்க. அது வரை புளிய வரை சேர்த்துக்க, உப்பு வரை சேர்த்துக்கிறீங்க. அதெல்லாம் சேர்க்காதீங்க. தேங்காய் பூ ரைட்டா, அப்படி வேணும் வாய்க்கு உரப்பா கொஞ்சம் ஒரு உரப்பு உங்க இஷ்டம், அது நான் போட மாட்டேங்க. நல்லா அந்த கருப்புல போடுங்க. கருப்புல போட பிறகு புதினா போடுங்க. அப்புறம் முக்கியமா மேடம் அந்த மல்லித்தாள் போடுங்க. இந்தியாவில சூப்பரா இருக்கும், அப்படி கட்ட கட்டையா இருக்கும் மல்லித்தாள். அதை போடுங்க. 5 ரூபா அவ்வளவு கட்டி கொடுப்பான். அதை வாங்கி ஃபுல்லா போட்டுங்க. வேரோட கழுவி வேரோட போட்டு நல்லா சமைங்க. வேரெல்லாம் ஃபைபரு நல்லா போட்டு வதக்கிட்டு அது தோசை செய்யுங்க. மிளகா போடாதீங்க முடிஞ்ச வரைக்கும். நல்லா சூப்பரா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி வேணுமா வல்லாரை சேர்த்துங்க, வல்லாரை அதை சேர்த்துங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி தோசை பண்றீங்களா, லைட்டா தோசை பண்ணுங்க. உளுந்து கொஞ்சம் கூட போடுங்க, சோறை குறைங்க. அந்த உளுந்து முழுசா அந்த கருப்போட போடுங்க. பண்ணிட்டு கொஞ்சம் லேசா போடுங்க. அப்புறம் பாருங்க எப்படி இருக்கு மேடம். ஒரு தோசை, ஒரு ஆட்டா தோசை லைட்டா போட்டு சுத்தி பாருங்க, சூப்பரா இருக்கும். சீரியஸ்லி நல்லா சூப்பரா இருக்கும். ஓகே, நீங்க அது பண்ணலாம். கேட்டீங்களா? ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் அப்புறம் சாப்பாடு. நம்ம சாப்பாடு வந்து இமோஷனல் எனர்ஜி கூட இருக்கும். அதான் சொல்லுவாங்க, அம்மா சாப்பிட ருசியா இருக்கும், எங்க அம்மா சாப்பிட ருசியா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன் அம்மா வந்து அன்போடு சாப்பிடுறாங்க. சில ரெஸ்டாரண்ட் போங்க, அந்த அன்பெல்லாம் இருக்காது. நீங்க காசு கொடுக்குறீங்க, அவன் ஏசுவான், நம்ம என்னாச்சும் பண்ணுவோம், அவனை வேற ஏசுவோம், அந்த சரி வராது. என்னைக்குமே சாப்பாட பிளஸ் பண்ணிட்டு சாப்பிடுங்க. அந்த சாப்பாடு ரொம்ப இமோஷனல் எனர்ஜி இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. அம்மா சாப்பிட ஏன் நல்லா இருக்குன்னா அம்மா அன்போடு சாப்பிடலாம். அதே மாதிரி நீங்களும் அன்போடு ஆக்கி கூப்பிடுங்க. அந்த சாப்பிட டேஸ்டே வேற. என் வீட்டுக்கு எல்லாம் சாப்பிடும்போது சொல்லுவாங்க, நல்லா இருக்கு சார் உங்க சாப்பாடு, நல்லா இருக்கு. அந்த மாதிரி தான் நான் எல்லாத்துக்கும் அன்பா சாப்பாடு போடுவேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் பழங்கள். என்னைக்கும் பழம் சாப்பிடும் போது நன்றி செலுத்துங்க. இந்த பழம் வந்து ஒண்ணுமே எதிர்பார்க்காம கொடுக்குது. ஒரு தேங்காய் சாப்பிட்டா கூட தேங்காய் நினைச்சு சொல்லுங்க, பிரபஞ்சமே சகல மக்களுக்கும் சில மரத்துகளுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். என் பசியை தீக்கிற, என்னோட தாக தீக்கிற, நன்றி நன்றி. அப்புறம் குடிங்க, அது தனியா எனர்ஜி வரும். அது உயிர். அந்த தேங்காய் வந்து ஒரு மரமா ஆக போகுது. அந்த மரத்தை கூட நம்மளுக்கு கொடுக்குது. நம்மளோட உயிர், நம்மளோட தாகத்துக்கும் நம்ம பசிக்கும் தீக்குது. அது மாதிரி நன்றி சொல்லுங்க. எல்லாத்தையும் நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ. ஒரு பப்பா போடுங்க. பப்பா என்ன மாதிரி எதிர்பார்க்க மாட்டேன், ஒண்ணுமே எதிர்பார்க்கல. இதுதான் முக்கியமா வாழை மரம், வாழைப்பழம் என்ன நம்ம எதிர்பார்க்குது. அதை வெட்டி கல்யாண வச்சு கோயில்லாம் போட்டுக்கிட்டு யாரு ஆரம்பிச்சா? இதான் யார் ஆரம்பிச்சா? எவ்வளவு தப்பு பண்ணீங்க நீங்க. ரொம்ப ரொம்ப தப்பு பண்ண செய்யக்கூடாது. தப்பு 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 தப்பு. இதெல்லாம் நம்ம செய்யவே கூடாது. சரிங்களா? அந்த மாதிரி தானியங்கள் எவ்வளவு இருக்கு, எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் கொடுக்குறாங்க. வந்து சாப்பிட்டு போங்க. நான் நட்டக அது பாடுக்கு வருது. எருவு மட்டும் போடுவேன். சில எருவு போட தேவை, அது பாட்டுக்கு பாருங்க. இந்த வாழைப்பழத்துக்கு என்ன எருவு போடுறீங்க, அது பாட்டுக்கு வருது. மழை பெஞ்சாலும் போதும் அதுக்கு. யாருமே எருவு போட, அது பாட்டுக்கு வருது, அது பாட்டு கொடுது. யாரு நன்றி சொல்றா? நம்ம நம்ம நன்றி உணவு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இந்த உயிர் தான் நம்ம உலகத்துக்கே காப்பது. எல்லா உயிரும் தான் காப்பது. மாதுளை பழம், இந்த ஃபிக்கு எல்லாமே இருக்கு. இந்த டிராகன் ஃப்ரூட்டு எல்லாமே பாருங்க. இதெல்லாம் இவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? நம்ம நன்றி சொல்லலாம். தேங்க்யூ 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 ஃபார் யுவர் லைஃப். தேங்க்யூ ஃபார் ஆல் த பிராணம் கிவிங் யூ. தேங்க்யூ. அது செய்யுங்க. அது நம்ம வயிறு பண்ண பிராணம் கொடுக்க போகுது. சரிங்களா? இந்த சீடு
இதெல்லாம் ஒரு மரமாக போகுது, எல்லாமே ஒரு மரமாக போகுது. விட்டாக்க ஒரு மரமாகும், அதுதான் அவ்வளவு சீட் கொடுக்குது அந்த மரம். ஏன்னா 1000 மார்க் கொடுப்பது அது 2 மார்க் பண்ணும். அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் நன்றி நன்றி சொல்லுவோம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ, ரொம்ப நன்றி நன்றி. என் உடலை நீ பார்த்து நன்றி, உன் பிராணுக்கு நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ நன்றி சொல்லணும். அப்புறம் சாப்பிடுங்க, அந்த எனர்ஜியே வேற, டோட்டலி டிஃபரெண்ட் எனர்ஜி கொடுக்கலாம். ஓகே ரைட்டுங்களா? ரைட். நெக்ஸ்ட் செடி பூவுங்கள். எவ்வளவு அழகா இருக்கு இந்த செடி. இந்த பூக்கெல்லாம் யாருக்கு? அனிமல் கிங்டம்க்கு, பட்டர்ஃபிளைக்கு, ஹனி பீக்கு. அதெல்லாம் ஹனி பீ எடுத்து போவோம். நீங்க என்ன பண்றீங்க? எல்லாம் பறிச்சு வீட்டுல போட்டு சாமிக்கு போட்டுங்க. சாமி கட்டுச்சா? எவ்வளவு பூ போடுங்க சாமிக்கு, அப்ப எல்லாம் போட்டு அலுவல போவோம். நெக்ஸ்ட் எல்லாம் ட்ரெயின்ல போவோம். இது செம்பருத்தி பூ. உங்க கேஸ்ட்ரிக் பெயின் அழகா பண்ணும். காலகாலத்தை எந்திரி அப்படி கேஸ்ட்ரிக் பெயின், இந்த ஆசிட் ரிஃப்ளாக்ஸ் அப்படியே வரும். தமிழ் என்ன வருது? அப்படியே வருமா வெளியே? நெஞ்சை கரைக்க சொல்லுவாங்க, நெஞ்சை கரைக்குது சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளியே வரும். எந்த உடல் அந்த வயிறு ரொம்ப மோசமாச்சு, கண்டதெல்லாம் போட்டு எல்லாம் சாந்து கீந்து போட்டு புளிப்புலாம் போட்டு அது என்னதான் பண்ணும்? கஷ்டம் வெளியாகுது, வெளியே போ சொல்லுது, அது வெளியே வரும். அந்த மாதிரி நிலைமையில இருக்கும் போது நீங்க என்ன பண்ணும்? காலகா நல்லா பல்ல விளக்கிட்டு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அந்த 1/2 லிட்டர் தண்ணி குடிச்ச பிறகு நீங்க என்ன பண்ணும்? போயிட்டு 5 பூ சாப்பிடணும். 5 பூ எடுத்து வாயில நல்லா மென்னு சாப்பிடுங்க. அதான் உங்க பசியார. 5 பூ செம்பருத்தி பூ, 5 பூ நல்லா மென்னு நல்லா சாப்பிட்ட பிறகு நீதான் பசியார. அந்த நாளைக்கு கூட அந்த 1 2 3 வாரம் சாப்பிடணும். அந்த 3 வாரம் சாப்பிடும் போது நீங்க என்ன பண்ணும்? ஆசிட் ஜாமா சாப்பிடக்கூடாது, புளிப்பு சாப்பாடு சாப்பிடக்கூடாது. புளிப்புலாம் வேண்டாம், புளிப்புலாம் வேண்டாம். அந்த புளிப்பு சாப்பிடும் போது உள்ளுக்கு போயிட்டு அந்த புளிப்புலாம் பிரச்சனை பண்ணும் மேடம். சோ காபி குடிக்க கூடாது. இந்தியால டீ எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங், டீயை குடிக்க லைட்டா டீ குடிங்க. அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா அப்படி அந்த போக்கணும், லைட்டா குடிங்க. எலுமிச்சை பழம் சாப்பிடாதீங்க, ஊறுகாய் சாப்பிடாதீங்க, புளி சாப்பிடாதீங்க. அந்த புளிலாம் சாப்பிடாம இருக்கும் போது தான் நம்ம உள்ளுக்கு போயிட்டு இந்த தன்மை போயிட்டு அந்த பாடி ஹீல் பண்ண ஆரம்பிக்கும், ஆசிட் தன்மையை குறைக்கும். நீங்க பாருங்க சார், ஒரு 3 வாரம் பாங்க, அல்சர் கூட ஹீல் ஆகும். இதான் செம்பருத்தி பூ. மத்த பூலாம் இறைவனுக்கு நம்மளோட இயற்கை அழகுப்படுறது. இயற்கைக்கு சும்மா பறிச்சு உங்க வீட்டுல வச்சுலாம் பண்ணாதீங்க, அது ரொம்ப தப்பு. சில பேர் கேட்கணும், சில பேர் மொட்டையை அடிச்சிருவாங்க. அந்த மத்த மொட்டையை அடிச்சுட்டு உங்க சாமி ரொம்ப அழகா இருக்கும். ஆனா பூக்கள் அந்த செடிக்கு மதிப்பே இல்லையா? அந்த செடிக்கு அதான் அழகு. ரைட்டு. அதே மாதிரி அந்த காலத்து ஹெர்பல் மெடிசன் எல்லாருக்கும் ஆயுர்வேதா, அப்புறம் சைனீஸ் மெடிசன், அப்புறம் இது ஜாமு, இதெல்லாம் வச்சுட்டு தான் உடம்ப நோயை குணப்படுத்துறாங்க அந்த காலத்துல. இப்ப மருத்துவம் வந்தனால இதெல்லாம் விட்டுட்டாங்க. மருத்துவம் தான் பீல்ஸ் வாட்டை போட்டு சாப்பிட வேண்டியதான். அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த காலத்துல எல்லாமே மருத்துவம் தான். அதாவது இந்த மருத்துவம் இருக்காங்க பாத்தீங்களா, யோகிஸ் யோகிஸ் இருக்காங்க. அவங்களால கண்ணுக்கு அந்த கலர் தெரியும். இப்ப நான் சொல்றேன் பாத்தீங்களா, இப்ப நான் சொல்றேன் இது இது வயலட் கலரு, இது கிரீன் கலர் எல்லாருக்கும். ஆனா சில பேர் அவங்களால பருப்புனால இந்த ஓரா அவங்களுக்கு தெரியும், அந்த கலர் தெரியும். அதே மாதிரி அவங்க பார்த்த போது இந்த கலர் பச்சை பச்சை நிக்குது. வேற மாதிரி பச்சை, அந்த ஓரால பச்சையா இருக்கும் அந்த ஓரா. அவங்க கலர் பார்ப்பாங்க. ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வயிறு வலிக்கும், வயிறு இங்க வலிக்கும். அவங்க பார்க்கும் போது அந்த ஓரா எல்லாம் கலர் தெரியும். அந்த சக்கர கலர் பார்ப்பாங்க. இது சிகப்பு, இது ஆரஞ்சு, இது மஞ்சள், இது பச்சை, இது நீலம். இந்த மஞ்சள் கலர் ஒரு மாதிரியா ஒரு பிரவுன் கலர் கருப்பா மாறி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. அவங்க பார்ப்பாங்க, ஓ இந்த சக்கரை சரியில்லை. ஆனா அந்த செடி மஞ்சளா இருக்கு. அந்த செடியை பறிச்சு மருந்தா கொடுப்பாங்க. அந்த செடியை பறிச்சு போடும் போது அந்த பிராணா போயிட்டு இதை மாறும். இதை மாறினால்தான் 4 நாள் சாப்பிடுன்னு சொல்லுவாங்க. 4 நாள் சாப்பிட்டு இந்த பிராணா போய் நல்லா ஆகின பிறகு இது நல்லா ஆயிடுச்சு. இந்த செடி வயிற்று வலிக்கு, இது கிட்னிக்கு, இது லங்ஸ்க்கு, இது ஹார்ட்டுக்குன்னு அந்த மாதிரி சொல்லி ஒரு புக்கே அது. அதான் ஆயுர்வேதா மேடம். அதே மாதிரி எல்லாத்தையும் இருக்கு. சைனீஸ்ல இருக்கு,
ஆனா இவங்க வந்து ரொம்ப காஞ்சது பைப்பாங்க, காஞ்சது. ஓகே, வெரி ட்ரை ஒன். இந்தோனேஷியன் வந்து என்ன பண்ணுவாங்க, பூமி அடியில் ஒரு ஜாமான் அது பாய்ப்பாங்க. அந்த நம்ம இஞ்சி ஆனா அவங்களுக்கு பல மாதிரி இஞ்சி இருக்கு. நம்ம இஞ்சி மருந்து பார்த்தா அவங்க வந்து இப்பதான் வந்து கரு மஞ்சள் வருது. ஆனா அவங்க வந்து வேற மாதிரி இருப்பாங்க. அதை குடிப்பாங்க, அதை தண்ணியில போட்டு குடிப்பாங்க. அது வந்து இந்தோனேஷியன் ஜாமுன். அவங்க படும்போது மூஞ்சி அழகா இருப்பாங்க, வேற மாதிரி மாறி வருவாங்க. ரொம்ப இருக்கு அவங்க பெரிய பிசினஸ் அது. சரிங்களா? அதே மாதிரி காலகாலமா இருக்கு. ஓகே, சோ நம்ம வானை வச்சு இன்னைக்கு வந்து இதெல்லாம் தேவையில்ல. வானை வச்சு நம்ம ஹீல் பண்ணலாம். கேஸ்ட்ரிக் பெயினா சோலா பிளக்ஸிஸும் வயிறை ஹீல் பண்ணுங்க, அவ்வளவுதான். சிம்பிள். நீங்க பண்ண ஒரு 4 நிமிஷத்துல வந்து கேஸ்ட்ரிக் பெயினா போயிடும். ஆனா என்ன முக்கியமானா நீங்க சாப்பாட மாத்தணும். சாப்பிட மாத்தாட்டி திருப்பி இது வரும். அப்படி உங்களுக்கு பசிச்சா அந்த ஆசைக்கா ஓனர் இந்த ஹீலிங் பண்ணுங்க. இந்த சாப்பாடை ஹீலிங் பண்ண பிறகு நீங்க சாப்பிடுங்க, நல்லா ஆகும். அப்படியும் பண்ணலாம், உள்ளுக்கு வந்த பிறகு நீங்க ஹீல் பண்ணலாம். சரிங்களா? வெரி குட். ஓகே, வெரி குட். அதே மாதிரி தண்ணியில இருந்து அவங்களும் பிராணம் இருக்கு தண்ணியில. பிராண தண்ணியில இருந்து வரும். எந்தமா அதான் உயிர் கொடுக்குது. அந்த பிராண தண்ணி வந்து மாறி வரும். நம்ம தாட் ஃபார்ம்ஸ். சரிங்களா? தண்ணி எங்க வருது, கடல்ல இருந்து வருது, மேல போயிட்டு மறுபடியும் திருப்பி வரும், அப்படியே சுத்தம். வாட்டர் சைக்கிள். அதனாலதான் நம்ம கடல்ல வந்து மன்னிப்பு கேட்டு நம்ம நன்றி செலுத்தணும். கடல்ல அவ்வளவு இருக்கு. இந்த மாசம் வந்து கடல் சம்பந்தப்பட்ட வாரம். டுடே ஆஸ்கிங், நீங்க தான் எங்க ரிவர், நீங்க தான் எங்களோட ஆத்து, நீங்க தான் எங்களோட மவுண்டன் ஸ்னோ, எல்லாமே வருது. அதான் நம்ம நன்றி செலுத்துறோம். இங்க அவ்வளோ பெரிய கடல், இது அவ்வளோ தண்ணி இருக்கு. நினைச்சாக்கா இந்தியா பூரா தண்ணி வரும். ஆனா அங்க இருக்கிற நெகட்டிவ் தான் வர மாட்டேங்குது. நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும், கடலுக்கு மன்னிப்பு கேட்கணும், இயற்கை மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டப்பதான் எல்லாம் வரும் சார். அந்த இந்தியாவில தண்ணி வந்து அப்படி ஃபுல்லா மூடுங்க வாய்ப்பு இருக்கு. நம்ம தான் மன்னிப்பு கேட்கணும். நீங்க நம்ப மாட்டீங்க, நாங்கெல்லாம் ப்ரே பண்ணி ரொம்ப இடத்துல வந்து தண்ணி பெய்யுது, ரொம்ப வீதம் போட்டுருவாங்க. பொள்ளாச்சிக்கு ஒரு கோயில் போனோம். அங்க ஒரு கோயில் வந்து மாசாணி அம்மன். அவ்வளவு நெகட்டிவ். மிளகாவை அரிச்சு மேல போடுவாங்க அந்த அம்மன் மேல. நான் போக ஒரு மிளகா அடிச்சிருக்கு, பொம்பளை அடிச்சிட்டு போடுது. எவ்வளவு நெகட்டிவ். இந்த மாதிரி இருக்கும் போது யார் அந்த அம்மன் வந்து மன்னிப்பு சொன்னாலா, மன்னிப்பு கேட்க சொன்னாலா? இல்ல, நீ பண்ணுமா, நான் பண்றேன். அவ்வளவு ஆர்வம், எவ்வளவு ஒரு ஆவேசமான ஒரு எனர்ஜி இருக்கு. அந்த இடத்த கிளீன் பண்ண பிறகு இன்னைக்கு வரைக்கும் அந்த இடத்துல மழை பெய்யுது. அங்க பொள்ளாச்சி மாவட்டமே எல்லாம் தேங்காய் மரம் நடுறவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு ஒண்ணு இல்லாம இன்னைக்கு மழை பெய்யுது. அந்த ஹீலிங் பண்ண பிறகு ஒரு வாரம் கழிச்சு அவ்வளவு மழை பெய்ஞ்சு. எவ்வளவு வருஷமா மழை பெய்யாத இடம் அவ்வளவு மழை பெய்ஞ்சு. எந்தமா நெகட்டிவிட்டி. இதெல்லாம் நீங்க எப்படி விளையாக்க போறீங்க? நீங்களே நெகட்டிவா இருக்கும் போது எப்படி மழை வரப்போகுது? இயற்கை தான். அதே மாதிரி நம்ம கேட்கணும். நம்ம மன்னிப்பு, தண்ணி கேட்கும், தண்ணி விழும்போது மன்னிப்பு கேட்கணும். தண்ணியே இதுவா மன்னி, நம்ம வீட்டுல தண்ணியை மொத மன்னிப்பு கேட்கணும், நன்றி செலுத்தணும். அந்த மாதிரி இங்க இருக்கு பாத்தீங்களா? நம்ம வீட்டுக்கு தண்ணி, அந்த மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்டு வர வைக்கணும், தண்ணியை வர வைக்கணும். மலைக்கு நன்றி சொல்லணும். மலைக்கு இதான் எங்க பிவிஎஸ் கேலண்டர். மலை, செடி, கொடி, காசு எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டதான் நம்ம வரோம். இது ரொம்ப முக்கியம். இது மழை ரொம்ப முக்கியம். மலைங்க வருது, கடல்ல இருந்து வருது, அங்கதான் அங்க வந்தா போகுது. நம்ம வந்து கடல்ல மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்டதான் எல்லாம் வரும். இந்தியா சுத்தி வந்து என்ன இருக்குன்னா தண்ணி, மலேசியா சுத்தி தண்ணி, சிங்கப்பூர் சுத்தி தண்ணி, ரொம்ப தூரல தண்ணி சுத்தி இருக்கு. தண்ணி எப்படி தண்ணி வரும்? நம்ம வேண்டிக்கணும், மழையை வர வைக்கணும், இயற்கையை கும்பணும், இயற்கை மன்னிப்பு. நம்ம செய்யற தப்புக்கெல்லாம் இயற்கை மன்னிப்பு கேட்கணும். அந்த இயற்கை மன்னிப்பு கேட்கதான் இது வரும். இதுதான் உங்க முப்பாட்டம் செஞ்சா. இன்னைக்கு என்ன பண்றீங்க? எல்லாம் ஹோமம் வளர்க்குறீங்க, சாமி கும்பிடுறீங்க, மழை வர்றதுக்கு. எத்தனை லட்சம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க? எத்தனை லட்சம்? சரிங்களா? ரைட்டு. அதே மாதிரி வாட்டர் ஹவுஸ் பண்ற தப்புறா. இது ஒரு கிளாஸ் வைக்கிறேன், தண்ணி ஊத்துறோம்.
வைக்கிறோம். ஓட்ட பிராணம் இங்க நிக்குது, இந்த பிராணம் இங்க நிக்குது, சரிங்களா? நிக்குது. இப்ப என்ன பண்ண போறேன்? தண்ணியை பிளஸ் பண்ண போறேன். எப்படின்னா, இறைவா நீ ஒரு படைப்பு, நான் ஒரு படைப்பு. என் உடல்ல இருக்கிறது வந்து 75% நீ தான் உங்களுக்கு இருக்கு. எல்லாமே தொழில். நீ இல்லாம இந்த உயிரே இல்லை, இந்த உலகத்துக்கே உயிர் இல்லை. எல்லா சகலம் உயிருக்கும் நீங்க தான் வந்து முக்கியமானது. நன்றி நன்றி நன்றி. நீங்க போயிட்டு எல்லா உலகத்துக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா கொடிக்கும், எல்லா செடிக்கும், எல்லா மண்ணுக்கும் நீங்க போய் சேரணும். நன்றி நன்றி நன்றி. Each and every drop of water, drop of divine fire. Each and every drop of water is the purity God desires. Thank you, thank you, thank you. Thank you for being part of me. இறைவா நன்றி நன்றி நன்றி. பாருங்க எனர்ஜி பிளஸிங் பண்ணுங்க. குளிக்கும் போது தண்ணியை பிளஸ் பண்ணுங்க, குடிக்கும் போது தண்ணியை பிளஸ் பண்ணுங்க, குளிக்கும் போது தண்ணி பிளஸ் பண்ணுங்க. நன்றி செலுத்து. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. என் வீட்டுக்கு வர ரொம்ப ரொம்ப நன்றி. நீ என் உடம்ப மட்டும் கிளீன் பண்ணல, என் ஓராவை கிளீன் பண்ற, என் குடும்பத்தையும் கிளீன் பண்ற. என் வீடு சந்தோஷமா இருக்கு. நன்றி நன்றி. எடுத்து கும்பிடுங்க, கும்பிடும்போது கும்பிடுங்க, தேங்க்யூ சொல்லி முத்தம் கொடுங்க தண்ணி. நெக்ஸ்ட் குடிக்கும் போது தண்ணியை சொல்லிட்டு குடிங்க, நன்றி செலுத்தி குடிங்க. எல்லா உயிருக்கும், எல்லா உலகத்துக்கும், எல்லா நாட்டுக்கும், எல்லா உயிருக்கும் நீ போகணும். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் உங்கள்கிட்ட இருக்கணும். Everybody must be blessed with water. Every drop of water is a drop of divine fire. Every drop of water is a purity God. குடிக்கும் போது ஃபுல்லா போய் பிராணா வெளியே வரும். நோ ஜோக், ஜோக் இல்ல. பிராணா பார்த்தீங்களா பாடுக்கு போகுது, ஃபுல்லா போகுது. 100, 200, 300, 100 billion, 2, 3, 4 பாடுக்கு போகுது. பில்லியன்ஸ், பில்லியன்ஸ், ட்ரில்லியன்ஸ். அந்த மாதிரி சக்தி வருது. அதாவது இப்ப இதுக்குன்னு ஒரு உயிர் வைப்ரேஷன் வருது. என்னமா நம்ம நன்றி சொன்னோம், அதை ஏத்துக்கிட்டோம், அதை ஏத்துக்கணும், அதை நன்றி சொல்லணும். நீ தான் எல்லாமே சகலம். இந்த உடல் உன்னால்தான். இது இல்லாம நான் செத்து இருக்கிறேன். இந்த உடலுக்கு புண்ணியம், இந்த உடலா பாருங்க. ஆனா ஆத்மா இருக்கும். ஆனா அந்த உடலுக்கு இது தேவைப்படுது, ரொம்ப தேவைப்படுது. 75% வந்து இது தண்ணி. அந்த மாதிரி நம்ம நன்றி சொல்லணும். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. வாட்டர் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. நான் தண்ணி குடிக்க மாட்டேன். என்ன தண்ணி இது? இது வந்து இந்த தண்ணியா? தண்ணியை குறை சொல்லாதீங்க. தாயா பழிச்சா கூட தண்ணியை பழிக்கூடாது. நம்ம ஆளு சொல்லியிருக்காங்க, தாயா பழிச்சா கூட தண்ணியை பழிக்கிறதுனால்தான் உயிர். இது எல்லாமே எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. விவசாயம் பண்ண முடியாது, உடம்ப கழுவ முடியாது, குடிக்க முடியாது, வேர்க்குது. எவ்வளவு கஷ்டப்படுற மக்கள் மேடம். காலங்காலத்தில் போய் தண்ணி அடிக்கிறாங்க சென்னையில, நான் பார்த்துருக்கேன். எல்லாம் தண்ணி அடிப்பாங்க, போர் தண்ணி. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால நம்ம என்னைக்குமே தண்ணியை மதிக்கணும். இல்லாத தண்ணி குடிங்க. நான் உன் தண்ணி குடிக்க மாட்டேன் அதான் சொல்லாதீங்க, தண்ணி குடிங்க. ஓகே, ரைட், வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சரிங்களா மேடம்? ஓகே. அதே மாதிரி கடல் தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடல்ல தான் நம்ம வருது. நம்ம போய் கடல்ல போயிட்டு நம்ம கிளீன் பண்ணி ஓரா கிளீன் பண்ணலாம். அப்படி வேணும்னா, அதாவது இதை ஓரா கிளைன்சிங் நம்ம சொந்தமா இதை வாங்கலாம் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட்டுங்களா? புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்க, தண்ணி எல்லா வீட்டுக்கும் வரணும். வாட்டர் இந்த வால் அனலைஸ் பண்ணலாம் பாருங்க. அப்படியே போகுது, அங்க வச்சோன்னா நினைச்சு போகுது, ஃபுல்லா போகுது, ஃபுல்லா போகுது, வாங்கிக்கலாம். சரிங்களா? அந்த மாதிரி வாட் இஸ் abundance of many people. எல்லாருக்கும் பாரு, நம்ம வீட்டுல தண்ணி வருது. ஆனா இந்தியால எல்லா வீட்டுல தண்ணி வராது, கஷ்டப்படுவாங்க. தண்ணி வரும், தண்ணி வராது, அதான் போய் அடிப்பாங்க. ஆனா மலேசியா நாட்டுல தண்ணி வந்துட்டே இருக்கும், நோ ப்ராப்ளம். அப்படி இல்லாத கூட ஒரு 4 நாள் 2 நாள் தண்ணி இருக்காது, சொல்லிடுவான். அங்க பாரு, இங்க ரிப்பேர் பண்றோம், தண்ணி வராது, தண்ணி பிடிச்சி வச்சுங்க, எல்லாம் பிடிச்சி வச்சுக்கோ, தண்ணி பிடிச்சி வச்சுக்கோ, அவ்வளவுதான். ஆனா நன்றி சொல்லுங்க, தண்ணி வரும், மழை பெய்யும், டேம்லாம் ஃபுல் ஆகணும், எல்லாம் நடக்கும். நன்றின்னு ஒண்ணு இருக்கு, மனிதர்கள் நன்றி தெரியணும். சரிங்களா? வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பாருங்க, ஒரு ஊர்ல வந்து தண்ணியை எவ்வளவு என்ஜாய் பண்றாங்க. ஸ்விம்மிங் பூல் என்ன, ஃபவுண்டன் என்ன, ஃபுல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. தண்ணி குளிப்பாங்க, அது அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளவு ஹீட் வேணும், எவ்வளவு வேணும், எல்லாம் போட ஃபுல்லா போடுவாங்க. தண்ணி பாட்டுக்கு ஊத்தும், கவலையே இல்லை. ஆனா சில பேர் குளிப்பாங்க. நான் கேட்பேன், என் மகன் குளிப்பான். டேய், உன் உடம்பு அவ்வளவு அழுக்கா இருக்கு, ஏன்டா அவனால குளிக்கிறேன் கேட்பேன். எவ்வளவு தண்ணி போகுது, வேஸ்ட் ஆகுது. இல்லாத போது ஒரு வாழை தண்ணி குளிச்சிடலாம், இருக்கும் போது தண்ணி பாட்டுக்கு ஊத்தும்.
தப்பு. டோன்ட் வேஸ்ட் வாட்டர். உடம்பு கிளீனா இருக்கு, காலையில குளிப்பாங்க, சாயந்தரம் குளிப்பாங்க. ஏன் நைட்டு குளிங்க, கொஞ்சமா குளிச்சிருங்க. காலை குளிங்க, கொஞ்சமா. நைட்டு குளிச்சாக்க காலை தேச குளிங்க. அதை போட்டு சோப்பை போட்டு இப்படி போட்டு என்னப்பா அவ்வளவு அழுக்கா உடம்பு இருக்கு? நீ ஒண்ணு எங்கேயோ போலிய, விடுதலை உட்காந்துங்க. ஏன் அழுக்கு? தண்ணியை பார்த்து பாய்க்கணும், தான் முக்கியம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தட். யூஸ் த வாட்டர் ப்ராப்பர்லி. ஓகே गाइस, புரியுதுங்களா? ரைட். நெக்ஸ்ட் பாருங்க, இல்லாதவங்க கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் இல்லாதவங்க பாருங்க, இவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க. எல்லாம் போயிட்டு தண்ணி கொண்டு வராங்க. இந்த பையனை பாத்தீங்களா என்ன பண்ண போறான் பாருங்க. எவ்வளவு பேர் நிக்கிறாங்க, எவ்வளவு பானை நிக்க போகுது. எப்ப தண்ணி ஃபில் பண்ண போறா? தண்ணி கிளீன் வாட்டரா? அவங்களாம் ஃபில்டர் வச்சு கிளீன் பண்ண போறாங்க. தண்ணி வந்தா போதும்னு நிக்கிறாங்க. எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாத்தீங்களா? அவங்களா எல்லாமே தண்ணிக்கு நன்றி சொல்லணும். பிராணா பாருங்க, how much of prana has? See, prana. Just by blessing, the divine would give you the prana. The blessing பண்ணும்போது தன்னால அது ஒரு உயிர் வரும். என்றமா நம்மளும் எல்லாமே உயிர் தான். நானும் ஒரு உயிர், அது ஒரு உயிர். அது உயிர்னா கண்ணு மூக்கு எல்லாம் அவசியம் இல்லை. உயிர் இறைவனா படிச்சது ஒரு உயிர். ஹைட்ரஜன் அந்த உள்ளுக்கு வைப்ரேஷன் அடிக்கும் பாருங்க. நீங்க பேசும்போது அதுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு, தண்ணிக்கு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு. அந்த கான்சியஸ்னஸ் தான் அது பண்ணும். சரிங்களா? ரைட், வெரி குட். ஓகே, நெக்ஸ்ட் உயிர் வாழுது இந்த தண்ணியில பாருங்க. உலகத்திலே பெரிய பிராணி அதான் வேல். அங்க வசிக்குது. எப்படி வசிக்குது பாத்தீங்களா? எவ்வளவு பெருசு, எவ்வளவு சாப்பிடும், அதுக்கு எவ்வளவு ஆக்சிஜன் தேவைப்படுது. எல்லாமே கடந்து வருது இந்த மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் இவர் பேரு இமோத்தோ. அவர் என்ன பண்ற, அவர் சொல்றாரு நம்ம இமோஷன் எப்படி அந்த தண்ணியை வந்து எஃபெக்ட் பண்ணுது. நம்ம இமோஷன் அவர் என்ன பண்ற, அரிசி 3 மாதிரி அரிசி, அந்த அரிசியில வந்து வேர்ட் போடுறாரு. ஐ ஹேட் யூ, ஐ லவ் யூ. அந்த மாதிரி போட்டு வைக்கும் போது இந்த தண்ணியே, அந்த தண்ணி வந்து உள்ள தண்ணி இருக்கு. அந்த எது வந்து ஐ ஹேட் யூ போடுறாரு. ஐ ஹேட் யூனா என்னைய வந்து பிடிக்கல, ஐ ஹேட் யூ. இன்னும் கொஞ்சம் ஹார்டான வேலை. தமிழ் எப்படி சொல்றது? ஐ ஹேட் யூ. அந்த மாதிரி போடும்போது ஐ லவ் யூ. அந்த மாதிரி பிச்சுது 24 நாள் கழிச்சோன்னே அந்த ரைஸ் மாறுது. இப்ப இவர் இன்னும் கருப்பா போச்சு, அது இன்னும் கொஞ்சம் மாற கெட்டு போச்சு. நான் அவளுக்கு கெட்டு போல, இது பத்தி அவளுக்கு கெட்டு போச்சு பாத்தீங்களா? அதே மாதிரி வேற மாறி யூ ஃபூல், ஐ டோன்ட் லைக் யூ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. அந்த மாதிரி போகும்போது எப்படி அந்த ரைஸ் மாறுது பாத்தீங்களா? இது வேற வேர்டு. அந்த மாதிரி மாறுது. சோ நம்ம உள்ளுக்கே நம்ம உள்ளுக்கு தண்ணி இருக்கு. ஈச் அண்ட் எவ்ரி டிராப், அந்த டிராப், ஈச் அண்ட் எவ்ரி டிராப், அந்த செல் நம்ம சொல்றோம். நம்ம தண்ணி வந்து 75% தண்ணி, ரைட்டுங்களா? ஆனா ஈச் அண்ட் எவ்ரி செல், பிரெயின் செல், அதாவது உற்பத்திகள், பிரெயின் உற்பத்திகள், வாயு உற்பத்திகள், மசல், ஹார்ட், லிவர், பேங்க்ரியஸ், எல்லாமே உற்பத்திகள். அந்த உற்பத்தி ஒரு உற்பத்திகள் ஒரு செல்லுக்கு வந்து 75% வாட்டர். உங்க தாட் ஃபார்ம் எப்படி எஃபெக்ட் பண்ணுது? நான் எனக்கு உயிர் பிடிக்கல, நான் செத்து போன நினைக்கிறேன், ஏன்டா பிறந்தோம், இந்த மாலை சொல்லும் போது உள்ளுக்குள்ள வாட்டர் செல்லாம் அது திங்க் பண்ணுது, அது எனர்ஜி போகுது. அது அழிக்கிறது கஷ்டம். இமோஷன்ஸ் அந்த அழிக்காததான் உள்ளுக்கு பிரச்சனை வருது. கேன்சர் வருது, கிட்னி வேலை செய்யாது, லிவர் வேலை செய்யாது, பேங்க்ரியஸ் வேலை செய்யாது. இமோஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். உங்க இமோஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆழமான மனசு சொல்லுங்க பாத்தீங்களா? அதெல்லாம் போயிட்டு ஈச் நேசல பதிஞ்சிரும். அதை எரேஸ் பண்றது லேஸ்ல இல்ல. என் வாழ்க்கையே புரியல, ஏன்டா பொம்பளை போந்தேன், ஏன்டா கஷ்டப்படுறேன், நான் செத்து போல நினைக்கிறேன், நான் வந்து போயிட்டு போலான்னு வீடு விட்டு போலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்கும் பாடியே போயிடும். சோ எல்லாமே அன்பா இருக்கணும். லேடிஸ் அண்ட் மென்ஸ், உங்க பிள்ளைங்க டார்ச்சர் பண்ணாதீங்க, ஹஸ்பண்ட் வைஃபை டார்ச்சர் பண்ணாதீங்க. எல்லாம் நல்லபடியா ஆகுனாங்க, அவங்க நல்லா மாறி வருவாங்க. இதுக்கெல்லாம் மருந்தே இல்லை. ஓகே, மனநோய்க்கு மருந்தே இல்லை. மனநோய்க்கு பாலுக்கான நம்ம தாட் ஃபார்ம்ஸ், உள்ளூர் தாட் ஃபார்ம் தான். ஓகே, இந்த மாதிரி பண்ணுவாரு. சோ இந்த மாதிரி பார்க்கும்போது பாருங்க என்ன சொல்றாரு. இந்த மாதிரி கிறிஸ்டல்ஸ், இது அடால்ஃப் ஹிட்லர். இந்த தண்ணியில மாதிரி போட்டோன்னே பேர் எழுதுவாங்க, அடால்ஃப் ஹிட்லர், ஐ ஹேட் யூ. அந்த மாதிரி போடும்போது இந்த கிறிஸ்டல்ஸ் வேற மாறுது. லெட்ஸ் டூ இட், do it now. இது thank you, beautiful, இது அடால்ஃப் ஹிட்லர், dirty. இதெல்லாம் போடும்போது எப்படி மாறுது பாத்தீங்களா? எப்படி மாறுது? கிறிஸ்டல் உள்ளுக்கு இருக்கிறது எவ்வளவு மாறுது தான் ரொம்ப முக்கியம். உங்க உடம்புக்கு வந்து 75% வாட்டர், 75% தண்ணி.
அந்த தண்ணி வந்து எல்லா செல்ஸ்லயும் இருக்கு, எல்லா செல்ஸ்லயும் இருக்கு. போன் செல் தவிர லிகமெண்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், ஆனா எல்லா செல்ஸ் உயிரான செல்ஸ்லாம். அந்த செல்ஸ் வந்து 75% வாட்டர். அந்த தண்ணி, அந்த தாட் ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாம் செய்யாதீங்க ஐ ஹேட் மை செல்ஃப், எனக்கு என்ன பிடிக்கல, ஏன் தான் வாழ்ந்தேன் அதெல்லாம் சொன்னீங்க. யாரும் ஒன்றும் பண்ண, நீங்க தான் மாறணும். ஓகே, இது வந்து அவர் கண்டுபிடிச்ச ஒரு டெஸ்டிங். ஓகே, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, கம்பேஷன், தேங்க்யூ, விஸ்டம். இது வந்து ஹெவி மெட்டல். ஹெவி மெட்டல்லாம் பல மியூசிக், அது மெட்டல். இது வந்து ஐ வில் கில் யூ, நான் உனக்கு கொல்ல போறேன், அந்த மாதிரி தாட் ஃபார்ம். அந்த மாதிரி பாருங்க, யூ ஃபூல், டே மடையா, அந்த மாதிரி சொல்லுங்க, மடையா சொல்லுங்க. அது வந்து வாட்டர் பிஃபோர் ஹீலிங் அண்ட் வாட்டர் ஆஃப்டர் பிளஸிங். எப்படி மாறுது பாத்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். திங்க் பண்ணுங்க மேடம், உங்க மைண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்டுல என்ன பேசுறீங்க, வீட்டுல கத்துறீங்க, அந்த வீடே எனக்கு ரொம்ப மோசமா இருக்கும். வீடு தண்ணி கூட மோசமா தான் இருக்கும். நீ குடிக்க அது ஒண்ணு நல்லா பண்ணாது. அன்பு இருக்கணும், அன்பு, நல்ல வார்த்தைகள், பாசிட்டிவான வார்த்தைகள். நெகட்டிவ் இருக்கும்போது எவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னால முடியும் தம்பி தம்பி சொல்லுவாங்க, அந்த மாதிரி வார்த்தைகள். என்னால முடியும் தம்பி தம்பி, ஒரு பாட்டு வர மாட்டேன், அந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுங்க. என்னால முடியும், முடியாது சொல்லாதீங்க. உள்ளுக்கெல்லாம் ஒன்னும் வேலை செய்யாது, அது முடியாம தான் போவோம். ரைட்டுங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட், how words and thoughts affect your body. எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் பாத்தீங்களா? எல்லாம் பண்ணா செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ண அடுத்த வாட்டி பண்ணுவோம், கிளாஸ்ல பண்ணுவோம். அந்த ஓனை வச்சு நீ ஸ்பின் கை விழுவோம். இப்ப நம்ம யாருமே இல்லை செய்யறது. ஓகே, ரைட்டுங்களா? அதே மாதிரி நம்ம பாடி 72-75% வந்து தண்ணி, ஃபுல்லா தண்ணி. பாடி 7. ஓகே, எவ்ரி செல், ஈச் அண்ட் எவ்ரி செல், ஒரு உற்பத்திக்கும் அந்த செல் தண்ணி. அதே மாதிரி இமேஜின், நம்ம தப்பான எண்ணங்கள் இருக்கா, நம்ம பாடி உள்ள போய் கான்சியஸ் மைண்ட்ல போயிட்டு எல்லாம் போய் நிற்கும். அந்த டைம்ல வந்து ஒன்னும் வேலை செய்யாது. எனக்கு பிரஷ பிடிக்கல, எனக்கு லிவரை பிடிக்கல, என்னோட ஹார்ட் பிடிக்கல, என்னோட யூட்ரஸ் பிடிக்கல, இதெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாம் மாறி வலிக்கும். அது சொல்லுது, நான் கஷ்டப்பட உன்னை பாத்துக்கிறேன், உன் நன்றி கடன் இல்லையா எனக்கு? நான் கிட்னி, என் கிட்னி போச்சுன்னு எவ்வளவு சிம்பிளா சொல்லுங்க. அந்த கிட்னி யாரு போக வச்சா? நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். பேங்க்ரேஸ் மன்னிப்பு கேளுங்க. பேங்க்ரேஸ் நீ மன்னிச்சிரு, நான் தான் தெரியாம அவ்வளவு சுகரை போட்டு அவ்வளவு சீனி சாப்பிட்டு நான் உனக்கு கெடுத்துறேன், மன்னிச்சிருக்கேன். நீங்க தான் மன்னிப்பு கேட்கணும். ஒருத்தர் வந்தாரு என்கிட்ட, அவர் ரொம்ப கஷ்டப்படுற, சார் நீங்க சுகரை சாப்பிடாதீங்க சார் சொன்னேன். எங்க ஊர் சுகர் தான், ஆனா உங்க ஊர் பத்தி தெரியாது. 6 மாசம் கழிச்சேன் சார், சுகர் இம்பார்ட்டன் சார், ஆனா நாங்க ஜாகரி சாப்பிடுறோம் சார். ஜாகரி அதாவது வெல்லம், கருப்பட்டி. சார் என்ன சார் டிஃபரன்ஸ்? எல்லாம் ஒண்ணுதான். அதனால இந்தியாவுக்கு வரும்போது நான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பேன். சுகரை பத்தி பேச மாட்டேன். எல்லாம் இனிப்பு, எல்லா இனிப்பும் நீங்க சாப்பிடக்கூடாது. அந்த இனிப்பு வந்து பல மாதிரி வரும். ஒரு மாங்காய் கூட இனிப்பு, பழுத்த மாங்காய் இனிப்பு, வாட்டர்மெலன் இனிப்பு, ஹனிடூ இனிப்பு, திராட்சை பழம் இனிப்பு, டேட்ஸ் இனிப்பு 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 இனிப்பு. டேட்ஸ்னா பேரிச்ச பழம் இனிப்பு 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 இனிப்பு. அதெல்லாம் விளையாடாதீங்க. அதெல்லாம் ஏன் சாப்பிடுறீங்க? அது என்ன அப்படி சத்து வரப்போகுது? அந்த மாதிரி சாப்பிடும்போது எங்க போவோம்? பேங்கஸ் போவோம், கிட்னிக்கு. சில பேர் உருண்டை கொடுப்பாங்க, டேட்ஸும் போட்டு உருண்டை கொடுப்பாங்க. அதெல்லாம் சரியான டேஞ்சரு. எல்லாம் பேங்கஸ் போவோம், லிவர் போவோம், அப்புறம் உட்காந்து அழுந்தாருங்க. நீங்க தான் சாப்பிடுங்க. மன்னிப்பு கேட்கணும். அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணும் உங்க தாட் ஃபார்ம்ஸ். சோ நீங்க பண்ணுங்க, எல்லா செல்ஸும் வாட்டர். சரி, நம்ம மாத்தி பேசணும், அன்பா பேசணும், மன்னிப்பு கேளுங்க. பேங்கஸ் நீ மன்னிச்சுது, நான் உன்னை அறியாம உன்னை ரொம்ப கஷ்டப்பட்டேன் வாழ்க்கையிலே, நான் அவங்க லட்டு சாப்பிட்டுருப்பேன், அவளை சீன் சாப்பிடுவேன், என்னை மன்னிச்சு. இனிமேலே நீ எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீ தான் முக்கியம், உன்னாலதான் நான் கஷ்டப்படுறேன். இனிமே நான் உன்னை பாதுகாப்பேன். சீனியே சாப்பிட மாட்டேன், ஜாகரி சாப்பிட மாட்டேன், எல்லாம் பேர் தான் வேற, ஆனா எல்லாம் ஒண்ணுதான். அதனால நீ நல்லா வர வரைக்கும் நான் இதெல்லாம் தொடவே மாட்டேன்னு ஒரு ஒப்பந்தம் பண்ணுங்க. அவங்க பேங்கஸ் கூட ஒப்பந்தம் பண்ணுங்க. அப்பதான் இவர் வேலை செய்ய. அப்புறம் ஓன் எடுத்து ஹீல் பண்ணுங்க. வெரி இம்பார்ட்டன்ட். புரியுங்களா மேடம்? சரிங்களா? தாட்ஸ். ஓகே. அதே மாதிரி பிராணா, மரத்துல இருந்து அவ்வளவு பிராணம் வரும். மரம் அவ்வளவு பிராணம் வரும் மரத்துல. அந்த பிராணம் வரும்போது நம்மளுக்கு செய்வோம். அதனாலதான் அந்த காலத்துல கோயில், மரத்துக்கு எல்லாம் கோயில் கட்டுவாங்க, ஒண்ணு நிழலுக்கு. நெக்ஸ்ட், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த பிராணா. உண்மையிலே நீங்க கோயில் பண்ணா சார், அந்த மரம் தான் உங்களுக்கு ஹீல் பண்ணும். கோயில் அண்டில அந்த மரத்தை நீங்க பண்ணி 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 கோயில போயிட்டு கொஞ்சம் காலம் கட்டுக்கிறது, மரமே செத்து போயிடும்.
எல்லாத்தையும் கொடுத்து 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 கொஞ்சம் செத்து போய் ஆரம்பிக்கும். இதே மாதிரி ரொம்ப கோயில் நீங்க பாருங்க, கோயிலுக்கு போங்க சொல்லலாம், உச்சி பிள்ளையார் சொல்லுவாங்க, போய் சுத்துங்க 9 ரவுண்ட் சுத்தி வாங்கன்னு சொல்லுவாங்க. கோயிலுக்கு போன போய் அது போய் சுத்துங்க. உண்மையில சுத்தும் போது அந்த மரம் தான் உங்களுக்கு ஹீல் பண்ணுது. அந்த புள்ளையார் அங்க வைக்காட்டா யாரும் கிட்ட போக மாட்டீங்க, அதுவும் சந்தோஷமா இருக்கும். அந்த புள்ளையார் வச்ச பிறகு எல்லாம் சுத்தி 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 மரமே செத்து போயிடும். ரொம்ப கோயில பாருங்க மரம் செத்து போயிட மேடம், எங்க ஊர்ல ரொம்ப மரம் செத்து போயிருக்கு, அந்த தாங்க முடியல. ஆனா ஆளு குறவா படத்துல நல்லா செழிப்பாரு. சரிங்களா? ரைட். சம்டைம் prana so the whole place temple. நெக்ஸ்ட் அதே மாதிரி நம்ம எனர்ஜி கேட்கலாம். அதாவது நம்ம மரத்து போனோமா, நம்ம போய் நிக்கிறோம், செருப்பை கழட்டி கை இப்படி வைக்கணும். இந்த மாதிரி யூடியூப்ல போட்டிருக்கேன். தமிழ் கிளாஸ்ல பார்க்கும் போது எல்லா ஊரும் கிளாஸ்ல போகும்போது நாம கேட்டு நாங்க சொல்லிக்கிறோம். அப்படியே எடுக்கணும், கண்ணை கை வைப்போம், செருப்பு கட்டி ஒரு மரத்தை நல்ல பெரிய மரம் சொல்லுங்க. மரமே நீயும் நானும் இறைவனா படைச்சது, எல்லாமே உயிர்கள், நீங்களும் ஒரு உயிர் நானும் ஒரு உயிர், வேற படைப்பு தான். ஆனா எல்லாத்துக்கும் ஒரே உயிர், ஒரே கடவுள். நன்றி நன்றி நன்றி. உங்க தயவை கேட்க வந்திருக்கேன். என் உடம்பு வலிக்குது, என்ன வலிதான்? இடுப்பு வலி, மூட்டு வலி, என்ன வலி சொல்லுங்க. உங்களுக்கு தேவைப்படுற பிராணா கொடுத்து என்னை குணப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. அப்படியே நில்லுங்க சார், அப்படியே நில்லுங்க. அப்படியே ஒரு எனர்ஜி வந்து அந்த யூட்ரஸ் ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். நம்பவே முடியாது, ஆனா நடக்கும். அப்படியே ஹீல் பண்ண பிறகு நல்லா ஆயிருங்க. கையெடுத்து நன்றி 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 சொல்லிட்டு போவாங்க. யார் வேணும் பண்ணலாம், எந்த மதம் பண்ணலாம், எந்த ஜாதி எந்த மதம் ஒண்ணுமே இல்லை. மரத்துக்கு ஜாதி மதம் இல்லை, எல்லாமே இறைவன் படுத்தான். மாங்காய் மரம் மாங்காய் கொடுக்கும், தேங்காய் மரம் தேங்காய் கொடுக்கும், செம்பரம் மரம் செம்பரம் கொடுக்கும், சில மரத்துக்கு காய் கொடுக்காது. அவ்வளவு, எல்லாமே இறைவனோட படைப்பு. அதனால என்னைக்குமே எல்லாத்தையும் நன்றி சொல்லி ஏத்துக்கணும். தேவையில்லாம வெட்டாதீங்க, தேவையில்லாம கொள்ளாதீங்க. அது கிட்ட போய் நெருப்பு போடாதீங்க. அதை நெருப்பு வச்சு அதை 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 சாவ வைக்காதீங்க, தப்பு. அதுவும் ஒரு உயிர் தானே. அந்த மாதிரி நன்றி கேட்டு போகும். நம்ம ரொம்ப பேரு சார் மரத்தை வச்சு ரொம்ப பேர் ஹீல் பண்ணிருக்கோம். கேன்சர் உள்ளவங்களாம் போயிட்டு மரத்தாட்டில் உட்காந்து அன்பா கேளுங்க. டு ஹீல் மை கேன்சர், டு ஹீல் மை பாடி. என் உடம்பு ஒரு பாடி கேன்சர் செல்ஸ்களும் என் உடம்பு என்ன நல்ல குணப்படுத்துங்கன்னு சொல்லுங்க. நல்ல கைத்து கும்பிடுங்க. அன்னாடு போங்க, மரத்தை மாறி மாறி போங்க, நல்லா பிடிக்கும். விளைச்சா ஆளுங்க கேட்கறவங்க, நம்மளுக்கு ரொம்ப மரம் இருக்கு. செம்பனை தோட்டம்ல பயங்கரமான ஆயிரக்கணக்கான மரம் செம்பனை தோட்டம் எல்லாம் உள்ளுக்கு போயிட்டு உட்காந்து கேளு. விளைச்சல மரமே பயங்கரமா இருக்கு. எத்தா மரம் இருக்கு, ஆனா செம்பனை மரம் எக்கச்சக்கமா இருக்கு. இந்த பாம் ஆயில் மரம் அவ்வளவு மரம் இருக்கு. உள்ளுக்கு போயிட்டு உட்காந்து கேளுங்க, நிச்சயமா கொடுக்கும். அவ்வளவு மரம் இருக்கு மேடம் செம்பனை, ஆயிரக்கணக்கான ஆயிரமா, ஐயோ எவ்வளவு கோடி மரம் இருக்கு. அதுல போய் கேட்டாலே நம்மளுக்கு மரம் கொடுக்கும். சரிங்களா? அந்த மாதிரி கிடைக்கும். யார் வேணுமோ கிடைக்கும். அந்த மாதிரி பெரிய பெரிய மரம் இருக்கும். எக்ஸஸ் எக்கச்சக்கமான தேவைப்பட பிராணம் அது இருக்கும். அதுக்கு உயிர் வாழ்ந்து போய் கேளுங்க. இதே மரம் இந்தோனேஷியால இருக்கு. நான் போயிட்டு 2 லேடியோட தலைவலி போக்கினேன். அந்த வீடியோ இருக்கு. தலைவலி போச்சு, 2 பேர் தலைவலி. ஒண்ணா ஹீல் சொல்லி கொடுத்தேன் அவங்கள. இந்த மாதிரி தான் ஹீல் பண்ணணும். அடுத்த வாட்டி நீங்க தலைவலி உங்க ஃப்ரெண்டு கொண்டு வந்து மரத்துல உட்காந்து ஹீல் பண்ணுங்க. 2 பேருக்கு தலை அப்படியே போயிடுச்சு. சரிங்களா? ரைட்டு. நெக்ஸ்ட், அந்த காலத்துல வந்து கோயில வந்து மரத்துல வச்சாங்க. ஏன்? அவங்கள எனர்ஜி அவ்வளவு பிராணம் வரும். பாரு கோயில் மரத்தடியில இங்க ஒரு கோயில் இருக்கு. அவர் பேரு மரத்தாண்டவர். நல்ல ஒரு பெரிய கோயில். அந்த காலத்துல வந்து கோயில் இல்ல, மரம், பெரிய மரம். அந்த மரத்துல போய் கோயில் கட்டினாங்க. மரத்தாண்டவர், நேச்சர் பீங்ஸ். அவர் இருந்திருப்பார் ஒருத்தர், நல்லதுதான். ஆனா அந்த கோயிலை கட்டி முருகன் கோயில மாத்தாங்க. மாறான் முருகன் கோயில். மரத்தாண்ட கோயிலாம் போச்சு, மாறான் முருகன் கோயில். அந்த முருகன் கோயில போட்டு மரமே பட்டு போய் செத்து அந்த மரம் அந்த கோயில் மேலே விழுந்துருச்சு. உண்மையில பணம் இருக்கு மேடம், அந்த மரமே கோயில் மேலேயே விழுந்துருச்சு. அவ்வளவு மரம், அவ்வளவு எனர்ஜி, அவ்வளவு கருவி. ஏன்டா வந்தீங்க, ஏன்டா எனக்கு கருத்தீங்க, நான் நல்லா இருந்திருப்பேன். அந்த மாதிரி யாரும் தொடனா இன்னைக்கு மரம் வந்து இன்னும் இருக்கும். அந்த கோயில் ஒரு 60 வருஷம், ஒரு 50 வருஷம் இருக்கும். 50 வருஷம் மரம் சூப்பரா இருந்திருக்கும். ஏன் இந்த மாதிரி பண்றீங்க? ஓகே, அதாவது கிறிஸ்டல் ஸ்படிகம், ஸ்படிக மாலா, படிகம். இந்த படிகம் ஸ்படிக மாலாம் போட்டிருக்கீங்க பாத்தீங்களா? நவரத்ன கல்லு, இதெல்லாம் கிறிஸ்டல். இதெல்லாம் பூமிக்கு சேர்ந்தது, பூமியில இருக்கணும்.
அதை எடுத்து ஏன் பாருங்க, அதுக்கு பூமிக்கு ஒரு வேலை இருக்கு, அது பாடு செஞ்சுட்டு இருக்கு, பூமி இருக்கு. ஓகே, நீங்க எல்லாம் அதை எடுத்து பண்ணுங்க. அதே மாதிரி மேடம் கிறிஸ்தலுக்கு வந்து பிராணம் இருக்கு, இயற்கையா அது பிராணம் இருக்கு. எப்படி மருந்து இருக்கோ அதே மாதிரி இருக்கு, சரிங்களா மேடம்? அந்த கிறிஸ்தல் இருக்கும், ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து அது கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு, ஆனா கொடுக்குற அது குறைஞ்சிரும், அதுவும் ரிசீவ் பண்ண கொடுக்கணும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்து கிறிஸ்தல்ஸ் வந்து சில சக்கரை ஆக்டிவேட் பண்ணும், நீங்க போடும் போது அது பண்ணும். இந்த டைமண்ட் வந்து செக்ஸ் சக்கரம் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணும், அமெத்திஸ் வந்து 6 சக்கரம் ஆக்டிவேட் பண்ணும். இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த வாரம் நம்ம ஃபைனல் கிளாஸ் செய்யும் போது நம்ம ஊரா நம்ம எல்லாம் வச்சிருக்கோம் கிறிஸ்தல். அதாவது நீ கிறிஸ்தல் கிளாஸ் போங்க யூடியூப்ல, அதுல போட்டிருக்கேன், நல்லா செக் பண்ணும்போது இந்த கிறிஸ்தல் என்னென்ன பண்ண சொல்லி கொடுத்துருப்போம், அது மாதிரி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம், ரைட்டுங்களா? அதே மாதிரி பவர் கிறிஸ்தலுக்கு, அதாவது கிறிஸ்தலை ப்ரோக்ராம் பண்ணி நம்ம ஹீல் பண்ண ஆகலாம். ஆனா அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் வந்து பூமிக்கு சம்பந்தப்பட்டது. ஓனர் ஆஃப் திஸ் மதர் எர்த் இஸ் ஓனர் ஆஃப் ஆல் கிறிஸ்டல். அதை போட்டுக்கிட்டு அட்டகாசம் பண்ணிருக்கீங்க, ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் அழகா இருக்கும், சூப்பரா இருக்கும், வேற கலரு இதை வச்சுதான் எல்லாம் விற்கிறான். இந்த மாதிரி கலர் இருக்கும், எல்லாமே பிடிக்கும். நெகட்டிவா ஆக வாய்ப்பு இருக்கு, பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவா. பேர் வந்து அந்த கிறிஸ்தலை வச்சு ஹீல் பண்ண ஆரம்பிப்பாங்க, ஆனா அந்த கிறிஸ்தல் எனர்ஜி எல்லாம் பிடிச்சிக்கும், அவங்க நெகட்டிவா இருக்கும். சில கிறிஸ்தல ஆத்மா கூட மாட்டிக்கும், அதுல ஆத்மா கூட இருக்கும், சோல்ஸ் இருக்கும். நம்ம ரொம்ப பார்த்திருக்கோம், கிறிஸ்தல் ரொம்ப சோல்ஸ் உட்காந்துருக்கோம். இதெல்லாம் கிளீன் பண்ண நம்ம பிஹெச் வச்சு, சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, எல்லாம் அழகா இருக்கு, சூப்பரா அழகா இருக்கு. ஆனா எல்லாமே பார்த்து பொறாமப்படுவாங்க, அந்த எனர்ஜி எல்லாம் அங்க போயிடும். வயிற மூக்குத்தி வைரம் எவ்வளவு பேர் பாக்குறாங்க. ஒரு லேடி கிளாஸ் வந்தாங்க, அவங்களுக்கு 2 பேரும் வைரம், தலை வலிக்குது. அந்த வயிறு காட்டி வைக்க சொன்ன, தலைவலி போயிடுச்சு. அவங்க அப்படியே நீ பாக்குறாங்க, ஆமா மேடம் உங்க தலைவலி எல்லாம் வைரத்தினாலதான், அது கழட்டின பிறகு வலி போயிடுச்சு. எத்தனை கிளாஸ் நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். நேரா போவேன், ப்ளீஸ் ரிமூவ் ஆல், கழட்டின பிறகு வலியே போயிடும். எப்படி மேடம்? அவங்கள நெகட்டிவா அதெல்லாம் வயிறு எல்லாம் நெகட்டிவ் ஆயிரும். Diamond will pick up a lot of energy. Diamond is very very powerful, will pick up a lot of energy. எல்லாத்தையும் புடிச்சு வச்சுக்கும், எல்லாமே இந்த ஓனர் கிட்ட தான் போவோம். ஏன்னா சில பேர் போறாம இருப்பாங்க, ஒரு இடம் நெகட்டிவா இருக்கும், இந்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் புல் பண்ணிடும். சோ நம்ம என்ன பண்ண, ஓனை வச்சு அந்த கிறிஸ்டலை ஹீல் பண்ணி கிளீன் பண்ணலாம். எவ்வளவு கிளீன் பண்ண போறீங்க? அதெல்லாம் ஏன் இதெல்லாம் போட்டுக்கிறீங்க? அதான் கொஸ்டின். ஏன் பூமியில இருக்கட்டுமே, ஏன் அந்த பூமியில எடுத்து வந்து விலைக்கு வரீங்க, விலைக்கு எல்லாம் போட்டு அழகு பண்ணுங்க. அது எப்படி வரும், எவ்வளவு கஷ்டப்பட்டு வரும், அதெல்லாம் அவன் நெகட்டிவ் வச்சிருக்கோம், சரிங்களா? நெக்ஸ்ட், கிறிஸ்டல்ஸ் கேன் கெட் கான்டாமினேட், கிறிஸ்டல் அல்காவும் நெகட்டிவா வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நீட் பி ப்ரோக்ராம், நீட் பி ப்ரோக்ராம் பண்ணலாம், பண்ணலாம் ஒரு வேலைக்கு, ஆனா அது அல்காவும். நெக்ஸ்ட் வந்துட்டு சரன் கிறிஸ்டல் வந்து சில சக்கராவை ஆக்டிவேட் ஆக்கும். அந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும், தப்பா கூட ஆக்டிவேட் ஆக்கும், சரிமா? நெகட்டிவா ஆக்டிவ் ஆக்கும். அந்த மாதிரி ஆக்கும் போது பிரச்சனை வர ஆரம்பிக்கும். பி கேர்ஃபுல். நெக்ஸ்ட், பிளேஸ் ஆஃப் பிரேயர்ஸ், ஹோலி பிளேசஸ். ஹோலி பிளேசஸ்னா எங்கெங்க போற கும்பிடுறோம், பல மாதிரி ஹோலி பிளேஸ் இருக்கு. எல்லா மதத்துக்கும் ஒரு இடம் இருக்கு. இது வந்து பஹாய், அது புத்திஸ்ட், இது கிறிஸ்டியன், தமிழ், முஸ்லிம்ஸ் எல்லாமே எவ்வளவு பேர் போறாங்க. எந்த எண்ணத்தோட போறாங்க? பாசிட்டிவா போறாங்களா, அவங்க கஷ்டத்துக்கு போய் அங்க போய் கொட்டுறாங்களா? அந்த மாதிரி இந்த இடம்லாம் ஒரு காலகட்டம் வந்து நெகட்டிவா, ஆனா ஆரம்பம் செய்யும் போது பாசிட்டிவா தான் செஞ்சாங்க. இது நல்லா இருக்கும், எல்லாம் வரட்டும், எல்லாம் வந்து கும்பிட்டு போறோம், எல்லாத்தையும் ஒரு இடத்துக்கு வர மாதிரி பண்ணாங்க. ஆனா இப்ப வந்து ஆயிரக்கணக்கு மனிதன் போற எல்லாமே சரி நெகட்டிவ் ஆகும். ஓகே, அந்த மாதிரி எல்லாம் டோம் ஷேப்பா வரும், டோம் ஷேப்பா இருக்கும். பிகாஸ் டோம் ஷேப் தான் வரும், ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிரமிட் அந்த எனர்ஜி வரும். எஸ் பாருங்க, இது கலசம் போட்டுருப்பாங்க, 7 கலசம் 5 படம் போடுறது. இது மாதிரி கிறிஸ்டியன்ஸ் எல்லாமே டோம், அந்த மாதிரி எனர்ஜி வரும். எல்லாம் வந்து உள்ளுக்கு வரும். இந்த மாதிரி வரும்போது எனர்ஜி வரும், ரைட்? பட் அந்த உள்ளுக்கு ஒரு எனர்ஜி ரொம்ப நெகட்டிவா இருக்கும். எவ்வளவுதான் பண்ண, எவ்வளவுதான் கொண்டு வர முடியும்? மனிதன் நெகட்டிவா போகும்போது கோயில வந்து அந்த காலத்துல வந்து எல்லாரும் கோயில போக முடியாது. இப்ப எல்லாரும் போலாம், ஆயிரக்கணக்கான ஆளுங்க போறாங்க ஒரு கோயிலுக்கு. கார்த்திகை மட்டும் அந்த திருவண்ணாமலை அவ்வளவு பேர் இருப்பாங்க. அந்த காலத்துல யாரும் இல்ல. இப்ப வந்து ஒரு ஃபேஷன் ஆச்சு, திருவண்ணாமலை எல்லாம் போகும்போது எவ்வளவு மக்கள் போகும்போது எவ்வளவு நெகட்டிவா இருக்கும்.
அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். ரைட்டுங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாச்சூஸ். அதாவது ஸ்டாச்சூஸ்னா விக்கிரம். விக்கிரம் பல மாதிரி விக்கிரம் இருக்கு. அம்மனுக்கு விக்கிரம் இருக்கும். எல்லாம் பாருங்க, எல்லாம் இப்படி விற்பாங்க. எல்லாம் இப்படி விற்பாங்க. எல்லாம் கோயிலும் எல்லாம் ஒரு கை இருக்கும். வாங்கிட்டு கொடுக்குறாங்க. லட்சுமி கூட வாங்கி தான் கொடுக்குறாங்க. அவங்க 4 கை 6 கை வச்சிருப்பாங்க. எல்லா கையில ஒரு பொருள் வச்சிருப்பாங்க. அந்த பொருள் தான் கொடுப்பாங்க. சரஸ்வதி தான் வீணை வச்சிருப்பாங்க. புக்ஸ், போயிட்ரி, நான் கல்வி கொடுக்குறேன். நம்ம லட்சுமி போனாக்கா கை வச்சுட்டு பணம் கொட்டுவாங்க. பாவம் ப்ராஸ்பெரிட்டி எனர்ஜி. அம்மன் கையில வந்து கத்தி இருக்கும். துர்கா கத்தி இருக்கும். அவ வந்து ப்ரொடெக்ஷன். அந்த மாதிரி வேற வேற ஸ்டாச்சுஸ் வேற வேற அந்த மாதிரி எனர்ஜி அவங்க கும்பிடுறாங்க. அந்த மாதிரி ஓகே. ஸோ அவங்க தான் அவங்களும் வாங்குறாங்க. வாங்கி தான் கொடுக்குறாங்க. வாங்கிட்டு அவங்க கொடுக்குறாங்க. அவங்ககிட்ட இல்ல. எங்க வாங்குறாங்க? படைச்சவர்கள், கிரியேட்டர். அவங்க வாங்கிட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. புரியுதுங்களா? இப்படி கை வச்சிருப்பாரு. ஹார்ட் எனர்ஜி கொடுக்குறாரு. அந்த மாதிரி பல மாதிரி இருக்கும். அதாவது ஒரு காரணத்துக்காக ஒரு கோயில ஒரு காரணமா செய்வாங்க. இந்த கோயில் இதுக்கு, அந்த கோயில் அதுக்கு, அந்த மாதிரி கோயில், இந்த பேச்சாமன் போ, இந்த கோயில் போ, அந்த கோயில் போ, அந்த மாதிரி பண்ணி 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 ஏகப்பட்ட கோயில். ஒரே கோயில 4 விக்கிரம் இருக்கும், 5 இருக்கும். இவர் வந்து நரசிம்மன், இவர் வந்து இது, அந்த மாதிரி பல மாதிரி. எனக்கு அதான் தெரியாது மேடம். எனக்கு ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட். அந்த மாதிரி போட்டு இந்த கோயிலுக்கு கூப்பிடு, அந்த சாமி கூப்பிடு, அந்த சாமி கூப்பிடு. சோ ஒரு கடவுள் எங்க போயிட்டாரு? எல்லாம் மாத்தி 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 எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ரைட்டு. அந்த மாதிரி இந்த மாதிரி வரும். பாத்தீங்களா? அவர் குவானின் அவங்க கையில என்ன பிடிச்சாங்கன்னா, அவங்க கையில வந்து இது பிடிக்காங்க, மெடிசன் குவானின். நான் வந்து குணப்படுத்துற குவானின் ஒரு கையில கொடுத்து கொடுறாங்க. இந்த கையில இது வந்து லட்சுமி கையில வந்து ஒரு கையில வந்து இது கொடுக்குறாங்க, பவுன் கொடுக்குறாங்க, கோல்ட் ப்ராஸ்பரிட்டி. இப்போ சரஸ்வதி அவங்க வந்து மதர் மேரி ஹார்ட் பிடிச்சி லவ் கொடுக்குறாங்க. ஐம் கிவிங் யூ லவ். அந்த லவ் குறைவாதுல அந்த மாதிரி சாமி கும்பிடணும். வேற ஒண்ணு இல்லை. அந்த மாதிரி ஹீலிங்கு, லவ், கம்பேஷன், கைண்ட்னஸ், அப்புறம் ரிமூவிங் ஆப்ஸ்டிகல், அதாவது அந்த தப்புக்கெல்லாம் வெளியாக்குறது, பிளாக்லாம் வெளியாக்குறது மாதிரி கோயில், பல நாலேஜ், பல பல மாதிரி. அப்புறம் வராங்க பெரிய கடவுள். பெரிய கடவுள் இவங்கெல்லாம் கொஞ்சம் பெரிய கடவுள். அவங்களாம் என்ன பண்ணுவாங்க? கை பண்ண கொடுப்பாங்க, கை கொடுப்பாங்க. பாருங்க இவரை பாருங்க. இந்த மாதிரி பல மாதிரி இருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் பெரிய கடவுள் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படின்னு செய்தாங்க. ஸோ லேடிஸ் கொடுக்குறாங்க. இவங்களாம் வந்து பெரிய கடவுள். இவங்கெல்லாம் வைஃப் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்து கொடுத்து மாறி மாறி வரும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே ரைட்டுங்களா? ஸோ காட்ஸ் ஆஃப் வேரியஸ் ரிலிஜன். அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஹோலி பீப்புள். ஹோலி பீப்புள் அதாவது இவங்களுக்கு இறைவனா சில சக்தி கொடுப்பாரு. இந்த இறைவனுக்கு சக்தி கொடுக்கும்போது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் உண்மையில படம் காமிக்கிறோம். ஓகே அந்த மாதிரி அவங்களால சில யோகிஸும் சில ஸ்பிரிச்சுவல் ரொம்ப நல்ல மனசு சொல்லுங்க. அந்த மாதிரி இறைவன் கனெக்ஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. அவங்கள இன்ஸ்ட்ருமெண்டா எடுத்து கொடுப்பாங்க. அதாவது ஒரு ஒரு நம்ம இருக்கார அருள் பெரும் ஜோதி, அருள் பெரும் தனி பெரும், அந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி கொடுத்து போவாங்க. நீ செய்யப்பா கைட் பண்ணுவாங்க. அவங்க கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. நான் தான் கடவுள், நான் தான் சிவா, நான் தான் விஷ்ணு, நான் தான் அம்மன், அந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ஆத்மாக்கள் தான். சார் நான் தான் கடவுள், நான் தான் கிருஷ்ணன் அவதாரு, அதெல்லாம் டூப்பு. அது மாதிரி aura of holy place can stretch miles and miles and much. Okay, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். aura செக் பண்ணி பார்க்கும்போது அந்த aura பார்க்கலாம். aura செக் பண்ணி பார்க்கலாம். இந்த குரு அந்த குரு செக் பண்ணலாம். நெகட்டிவா பாசிட்டிவா செக் பண்ணி பாருங்க. சம்திங் அவங்க நெகட்டிவா இருப்பாங்க, இன்னும் ஒரு கனெக்ஷன் வரும். அந்த கனெக்ஷன் வந்து அவங்க நெகட்டிவா தான் இருப்பாங்க. எல்லாம் வந்து they may be practicing occult energy. சில பேர் பாம்பு கும்பிடுவாங்க, பாம்பு ரிங்க போடுவாங்க. இதெல்லாம் occult practice. occult practice இறைவன் கனெக்ஷன் இல்ல. பாம்பு வந்து ஒரு எனர்ஜி, ஒரு இறைவன் படிச்சு அது பாடு இருக்கு. அதை ஏன் கொண்டு வந்து காலத்தை போட்டு எல்லாம் போட்டு கும்பிட்டு இருக்கீங்க? என்னத்துக்கு? அதெல்லாம் அது பாடுக்கு போயிட்டு இருக்கு. இதே பாம்பு எங்க ஊர் வாங்க வெட்டி சாப்பிடுவான், வெட்டி சாப்பிடுவான் மேடம், வெட்டி சாப்பிடுவாங்க. அடுத்தது குடிச்சு சும்மா சாத்தை பண்ணுவாங்க எங்க ஊர்ல பாம்புலாம். ஸோ அந்த ஊர்ல பாம்புக்கு ரெஸ்பெக்ட், இந்த ஊர்ல பாம்பு சாத்தை சாப்பிடுவாங்க. அப்படியே அப்படியே வெட்டி அங்கேயே போட்டு சாப்பிடுவாங்க. வெரி சிம்பிள். ஒரு மலை பாம்பு பிடிச்சானுங்க, போச்சு அது போச்சு. அந்த ஸ்கின்னை அந்த தோலை கழட்டி சப்பாத்தி, பெல்ட், லெதர் அதை நிச்சயமா பண்ணிடுவாங்க. பண்ணிடுவாங்க. அப்புறம் உள்ளுக்கு போயிட்டு அந்த பித்தப்பை அதை குடிப்பாங்க. சி அந்த வெட்டி அந்த பித்தப்பை எடுத்து போயிட்டு குடிப்பாங்க மேடம். பைத்தியக்காரங்க நான் எல்லாம் பார்த்துருக்கேன். பயங்கர பைத்தியக்கார வேலை பண்ணுவாங்க.
மாதிரி அந்த மாதிரி நல்லா பாருங்க. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. எந்த குரு இருந்தாலும் அவங்க வந்து நம்மள வந்து அழகா நம்மளுக்கு இறைவன் பாதை காமிச்சு விட்டு போகணும். ஷோ மீ த பாத் டுவர்ட்ஸ் த டிவைன், டுவர்ட்ஸ் த லைட்னு அவங்க தான் பாதை காமிக்கணும். அவங்க கடவுளா மாறக்கூடாது. அவங்களாம் கடவுளே இல்லை, கடவுளை மாற முடியாது. இதெல்லாம் வந்து அவங்களே சொந்தமா போட்டுக்கிட்ட ஒரு பவர். நான் தான் சிவா, நான் தான் விஷ்ணு, நான் தான் துர்கா, நான் தான் கணேஷா, நான் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்களே ஏமாத்திருக்காங்க. 10 பேர் ஏமாந்து போல இருக்காங்க. அதே மாதிரி எல்லாம் ஏமாந்து. ஓகே, இதுதான் நடக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி ஹோலி பீப்புள் பிளஸிங் கிடைக்கலாம். ஆனா முக்கியமான கேள்வி, இவங்களாம் உண்மையிலே ஹோலி ஆளுங்களா? உண்மையிலே ஹோலி ஆளுங்களா நீங்க கேட்க ஆரம்பிக்கணும். சும்மா ஏத்துக்காதீங்க. நீங்களும் ஒரு இறைவனோட குழந்தை தான். நீங்களும் அந்த மாதிரி ஆகலாம். நீங்களும் பண்ணலாம், நல்லது பண்ணலாம். போய் நல்லது பண்ணலாம். டிவைன் will connect to you. அவ்வளவுதான். ஓகே, இங்கெல்லாம் நம்பிட்டு போகாதீங்க சொல்லுவேன். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ், பல மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ். புக்ஸ் எழுதுவாங்க, புக்ஸ், பைபிள், மகாபாரதம், என்னமோ புக்ஸ் இருக்கு. இது வந்து எல்லாமே இருக்கு. அப்புறம் கடைசியில் வந்து ஒரு வான், நம்ம ஹீலிங் வான் தான் பவர் ஆண்டு. இந்த ஹீலிங் வான் வச்சு நம்ம ஹீல் பண்ணலாம். கடவுளை கனெக்ஷன் பண்ண முடியாது. இதை வச்சு நம்ம ஹீலிங் பண்றோம். ஹீலிங் பண்ண நீங்க எவ்வளவு ஹீலிங் பண்றோம், அவ டிவைன் கொஞ்சம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வர 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 இறைவன் உங்களுக்கு பாய்ப்பாரு. இறைவன் அனுப்புவாரு. சில பேர் அனுப்புவாரு, நீ போப்பா அவன் ஹீல் பண்ணுவான்னு அனுப்புவாரு. இறைவன் இறங்கி வர முடியாது. உங்க கர்மம் பேலன்ஸ் பண்ணோம். வந்த பிறகு நாங்க வந்து உனக்கு மணி படிச்சு, நீ மன்னிப்பு படிப்பா, நீ மணி படிச்ச பிறகு அவங்க ஹீல் பண்ணணும் நாங்க சொல்லி கொடுப்போம். நீங்க மணி படிச்சுதான் இதெல்லாம் நடக்கும். இதுதான் வெரி சிம்பிள். ஓகே, ரைட்டுங்களா சார்? வெரி சிம்பிளா அந்த மாதிரி இந்த வான் ஹீல் பண்ணும். நீங்க எவ்வளவு ஹீல் பண்றீங்களோ அவ்வளவு டிவைன் கனெக்ஷன் வரும். நீங்க ஒரு தொழில பண்ணலாம், அது தொழில், டிவைன் கனெக்ஷன் வராது. நீங்க போய் பண்றீங்க, இந்தப்பா நான் பண்ணப்பா, இந்த பில்லு 200 ரூபாய் கொடு, பினிஷ். அது நீங்க செஞ்சது ஒரு தொழில். இறைவன் கனெக்ஷன் வரவே வராது. அது டெக்னிக்கே நீங்க கத்துக்கிட்டு ஹீல் பண்ண. ஆனா நீங்க போயிட்டு சொந்தமா போயிட்டு ஒரு ஹீல் பண்ணி ஒன்னும் எதிர்பார்க்காம ஹீல் பண்றீங்க பாத்தீங்களா, அப்பதான் டிவைன் கனெக்ஷன் வரும். பயங்கரமா வரும். அதாவது எவனுக்கு இல்லையோ அவனை ஹீல் பண்றேன், இன்னும் நல்லவன், அவன் கடவுள் வேண்டான், கடவுளே என்னை காப்பாத்துப்பா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், யாருமே வரமாட்டாங்களா, அந்த டைம்ல நீங்க போகும்போது சார் இறைவன் கனெக்ஷன் பயங்கரமா இறங்கும். இறைவனே உங்களை அனுப்புன மாதிரி, என்னப்பா நான் அதுக்குள்ளே வந்துட்டேப்பா, எப்படிப்பா நீ வந்த, எங்கப்பா வந்த, இறைவன் கடவுளே நீ முன்னுக்கு நிக்கிற மாதிரி சொல்லுவான். அங்கதான் தேவைப்படுது அந்த எனர்ஜி. நீங்க போயிட்டு எல்லாம் பண்ணு, எப்பா ஒரு 500 ரூபாய் கொடுப்பா, அதான் என் ரேட்டு, போச்சு, 0 எனர்ஜி, எல்லாம் போயிடும். அந்த மாதிரி நீங்க செய்ய எல்லாம் மாறி வரும், நல்லது நடக்கும். ஓகே மேடம்? ஓகே, தேங்க்யூ வெரி மச். இதான் ஆப்ஜெக்ட்ஸ். அதே மாதிரி பல சிம்பிள்ஸ் இருக்கு. இவன் அவன் ஒத்துக்க மாட்டான், அவன் ஒத்துக்க மாட்டான், இவன் ஏத்துக்க மாட்டான், அவன் ஏத்துக்க சண்டை போடுவான், இதை பத்திர ஒருத்தன் கொள்ளுவான், அது பத்திர அவன் கிட்ட போக மாட்டான். ஏன்பா இதெல்லாம் மனிதனா பிறந்திருக்கோம். இந்த சிம்பிள் எல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு அது பிடிக்காது, இது பிடிக்காது, அது பிடிக்காது, இவன் இதை பார்த்தா சண்டை போடுவான், வெட்டுவான், இவன் வெட்டுவான். என்ன இதெல்லாம் ஏத்தமா? சிம்பிள் வந்து ஒரு கனெக்ஷன், இன்னொரு கனெக்ஷன் வந்துட்டு அதே மாதிரி வந்து நம்மளுக்கு ஒரு சொல். இதெல்லாம் ஒண்ணுமே, இதெல்லாம் இறைவன் சிம்பிளே இல்லை. மனிதனா போட்டு அவன் வேறுபாடு பண்ணிட்டு ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அவன் தான் சிம்பிள் தேவை. நான் இதை கும்பிட சொல்லல, இதை வச்சு போயிட்டு நீங்க ஹீல் பண்ணுங்க, அதான் நாங்க சொல்றோம். ஹீல் பண்ணுங்க, நல்லா வெரி குட். ஓகே, குட். தேங்க்யூ எவ்ரிபடி. Thank you very much.